பிசிஎம் பேட்சா? சரிப்பா, பாப்போமா? இதற்கு முன்பு டிஎன்பிசியில் படிச்சிருக்கீங்களா? இல்லை சார். சரி, தூய தமிழெல்லாம் பேச வேண்டாங்க, பைலிங்குள்ள தான் எடுப்பேன். சரியா? இப்போ இது முன்னாடி ஓகே. ஆன்லைனில் வகுப்பினர் படிச்சிருக்கீங்களா? ஆன்லைனில் நான் வரண்டால படித்தேன் சார், அவ்வளோதான் சார். சரிப்பா, என்னோட பேர் வந்து கமலேஷ். சரியா? டிஎன்பிசி ஃபீல்டில் கிட்டத்தட்ட இது 7வது ஆண்டு, 7 வருஷம். 2 வாட்டி குரூப் 1 மீன்ஸும் 2 வாட்டி குரூப் 2 மீன்ஸும் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி குரூப் 4 கொடுத்துருக்கேன். ஃபாரஸ்ட் கார்டில் பிசி வரைக்கும் போயிருக்கேன், ஃபிசிக்கல் வரைக்கும் போயிருக்கேன். புரியுதுல? இப்போ ஓகே. நான் இங்கே வந்து உங்களுக்கு பாலிட்டி சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பாலிட்டி, அரசியல் அமைப்பு அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் என்னன்னு தெரியணும். இது ஏன் நம்மளுக்கு டிஎன்பிசி சிலபஸ்ல வேணும்னு தெரியணும். சொல்றது புரியுதா? அப்போ ஓகே. நீங்க தயாராகக்கூடிய தேர்வு வந்து பாத்தீங்கன்னா, ஒயிட் போர்டு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் போர்டில் பார்ப்போம். சரி, இதுல எழுதுவோம் இருங்க. பிசிஎம்னா என்ன சார்? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஒரே சொல்லுங்கள். நிமிஷம், இதுல எழுதுவோம் இருங்க. இந்த ஒரே நிமிஷம்ப்பா. இங்க பாருங்க, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ல குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் குரூப் த்ரீ. 4, குரூப் த்ரீ. இது எல்லாத்திற்கும் மெயினா ஆண்டுதோறும் வருஷம் வருஷம் எக்ஸாம் வரும். அப்போ ம். வருஷம் வருஷம் எக்ஸாம் எதுக்கு இருக்கும்னா, குரூப் 1 இருக்கும், 2A இருக்கும், அதுக்கப்புறம் 4 இருக்கும். சரியா? நம்ம அகாடமியில பிசிஎம் பேட்ச போட்டிருக்கும். பிசிஎம்னா பிலிமினரி பிளஸ் மெயின்ஸ். அப்போ ம். உனக்கு ஃபர்ஸ்ட் எது எதுக்கெல்லாம் பிலிமினரி எக்ஸாம் இருக்கு, எது எதுக்கெல்லாம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு உனக்கு தெரியணும். முதல்ல பிலிமினரினா என்னன்னு தெரியணும், மெயின்ஸ்னா என்னன்னு தெரியணும். கரெக்டு தானே? அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். புரியுதா? இங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க சிலபஸ் சொல்லுங்கள் சார். பிலிமினரி, பிலிம்ஸ் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒரு சார் கொஸ்டினை மொத்தம் த்ரீ கொடுத்துட்டு, ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சார். என்னதுப்பா? கரெக்டா? 300 கொஷின் சார். சார் சார் ஓகேப்பா. 200 கொஷின்ஸு. ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 2 மார்க்கா சார்? இல்லப்பா, அதான்ப்பா சொல்றேன்ப்பா, இருப்பா. கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷன் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ்ல. அதுல உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ நம்ம அதை மட்டும் என்ன பண்ணுவோம், ஷேட் பண்ணுவோம். ஓஎம்ஆர் புரியுதா? ஷீட்டு. அதுதான் பிலிமினரி எக்ஸாம். அப்ப இந்த பிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, நுழைவாயில் மாதிரி. அப்போ இந்த பிலிமினரியில 4 ஆப்ஷன் இருக்க போது, 5வதா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது சும்மா, சரியா? அப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது அந்த கொஷினுக்கு கரெக்டோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். நம்ம டிஎன்பிசி தேர்வை பொறுத்தவரை பிளாக் பென் தான் பயன்படுத்தணும், ப்ளூ பெண்ணை பயன்படுத்தக்கூடாது. நீ இப்பத்துல இருந்து என்ன பண்ணுனா பிளாக் பெண்ணை வாங்க பயன்படுத்திக்கோ. 0.7 நல்லா இருக்கும். சரியா? ப்ளூல நீ எழுதக்கூடாது. 0.7, 0.7 பிளாக்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரீஃபுல்ல அதை கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கி வச்சுக்கணும். அப்போ இதான் பிலிமினரி எக்ஸாம். புரியுதுல? அப்போ இந்த பிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கும் இருக்கு, டூ 2A இருக்கு, 4. 4 வந்து ஒரே ஒரு கட்ட தேர்வு மட்டும்தான். குரூப் 4 வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் ஐயா. அப்போ நீ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க, அதில் மட்டும் ஆன்சர் பண்ணி அவங்க வைக்கக்கூடிய கட் ஆஃப் தாண்டி போயிட்டேன்னா உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ குரூப் 4 ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். சார் அதுக்கு நான் டெஸ்ட் ஒன்றும் போட்டு பார்த்தா தான் சார் தெரியும். டெஸ்ட் போட்டு ரிவைஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்க கொடுக்க போட்டால் தான் சார் எனக்கு பிக்கப் ஆகும். இப்போ நான் இன்னும் என்னன்னு தான் ஏன் சொல்றேன், இன்னும் நான் எதுவுமே சொல்லலையே ஐயா. அப்படின்னா என்னன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இன்னும் நீ எப்படி படிக்கணும், என்னக்குள்ள போகணும்லாம் நான் எதுவுமே சொல்லலை. அப்படின்னா என்னன்னு சொல்லி தரேன். புரியவே இல்லையா? ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி உள்ள வர்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதிருக்கீங்க. நான் தெரியாதவங்களுக்கு சொல்லணும், அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க.
அப்போ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதில் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஓகே. அப்போ குரூப் ஒன், குரூப் டூ அண்ட் டூ ஏ இருக்கா? இந்த குரூப் ஒன், டூ அண்ட் டூ ஏல தான் நம்மளுக்கு ப்ளிமினரியும் இருக்கும், மெயின்ஸும் இருக்கும். ப்ளிமினரினா என்னன்னு சொல்லிட்டேன். நாலு அப்படியே ஒன் மார்க் இருக்கும், படிக்கிறோம், எது கரெக்டோ அதை மட்டும் ஷேட் பண்ணா போதும். அப்போ மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னா ரிட்டன்ல எழுதணும். 10th 12th பப்ளிக் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, படிச்சு எழுதுவோமே அந்த மாதிரி எழுதணும். புரியுதா? அப்ப இது என்ன பண்ணோம், ரைட்டிங் பிராக்டிஸ் முக்கியம். புரியுதா? அப்ப சிலபஸ் கொடுத்துருவாங்க. அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம படிச்சுக்கிருப்போம், ஆல்ரெடி பிலிமினரியில படிச்சிருப்போம். நீ பிலிமினரி பாஸ் ஆனாதான் மெயின்ஸ். அப்ப பிலிமினரின்றது உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி குரூப் ஒன் அண்ட் டூ அண்ட் டூ ஏல. இதுல பாஸ் ஆயிட்டா உனக்கு மெயின்ஸ் வரும். சொல்றது புரியுதா? மெயின்ஸ் ஃபுல்லா நீ என்ன பண்ணணும், எழுதுறது 10th 12th பப்ளிக் எழுதுற மாதிரி எழுதணும். ஓகே அப்போ சார். மெயின்ஸ்ல நான் பாஸ் ஆயிட்டேன் சார், குரூப் ஒன்னை மட்டும் சொல்றேன். குரூப் மெயின்ஸில் ஒன்னை எத்தனை மார்க்ஸ் மட்டும் சார் இருக்கும்? சொல்றேன். சொல்லுங்கப்பா. மெயின்ஸில் எத்தனை மார்க்ஸ் சார் இருக்கும், எத்தனை பேப்பர் இருக்கும்? அதுதான்ப்பா ஜிஎஸ் ஒன் காட்டுறேன்ப்பா. மார்க் கவர் பண்ணும், ஜிஎஸ் டூவில் நான் எத்தனை அதை மார்க் காட்டுறேன். கவர் அப்பா நான் ஆகும், அதை எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார். காட்டுறேன்யா, முதல்ல படிப்படி என்னன்னு மட்டும் சொல்றேன்யா. நான் காட்டுறேன், கீழே எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்கு, ஸ்லைடு இருக்கு. நான் உங்களுக்கு அது என்னன்றதை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மேலாப்புல சொல்றேன். அப்படின்னா என்ன தெரியணும் இல்லையா? திடீர்னு குரூப் ஒன்று படி, குரூப் டூ படின்ட்டாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அது ஒன்றும் தெரியாது. அதனால சொல்றேன், ஜஸ்ட் மேலாப்புல சொல்றேன். அப்ப குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இருக்கு. புரியுதா? இன்டர்வியூனா என்னது? அதிகாரிகள் அஞ்சு பர்சனாலிட்டி பேர் இல்ல நாலு எபிலிட்டி பேர். டெஸ்ட். சரியா? நாலு இல்ல அஞ்சு அதிகாரிகள் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பேனல்ல. நம்மளுக்கு எதிர்க்க உட்கார வச்சு கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்படி என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கீழே வரும்போது நான் சொல்லி தரேன். கீழே வரும்போது சரியா? இப்ப கீழே காட்டுறேன் இல்லையா, அதுல சொல்லி தரேன். சார் ஸ்க்ரால் ஆகலை சார், வெறும் அந்த ஃபர்ஸ்ட் இதுமா ஸ்லைடே ஒன்றும் இருக்கு பண்ணவே இல்லை, சார். பண்ண இன்னும் ஸ்க்ராலே பண்ணலையா நான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் ஃபுல்லாக சொன்னேன்ல மேலாப்பில், இப்போ நம்ம அதை உனக்கு அழகாக காமிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே சார். டிஎன்பிசி குரூப் ஒன். குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கு? குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மூணு கட்டங்கள் காணப்படுது. அப்போ குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு எத்தனை கட்டம் காணப்படுது? மூணு கட்டங்கள் காணப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் பிலிமினரி. அதான் சொல்லிட்டேன் என்னன்னு. நாலு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கரெக்டா ஷேட் பண்ணா போதும். ஓகே? ஃபுல்லா ஷேட் பண்ணணும் எப்பவுமே, அதை நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது மெயின்ஸ். மெயின்ஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டேன், எழுதுறது. ரிட்டன் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம், ரைட்டிங் பிராக்டிஸ். மூணாவது கட்டம் இன்டர்வியூ. இப்போ நான் மேலாப்புல சொல்லிட்டு உனக்கு காட்டும் போது உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால தான் சரியா? இன்டர்வியூ. இந்த மூணு ப்ராசஸும் குரூப் ஒன்னுக்கு இருக்கு. புரியுதா? அப்ப குரூப் ஒன்னுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன்? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்? உங்களுக்கு எழும்போல டவுட் எழும்போல, குவாலிஃபிகேஷன் என்ன சார்? நல்லா பார்த்துக்க. காலேஜ் முடிச்சு ஒரு டிகிரி இருந்தா போதும். டிகிரி இஸ் குவாலிஃபிகேஷன். அப்போ ஒரே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அது ஆர்ட்ஸோ சயின்ஸோ இன்ஜினியரோ ஏதோ, ஆக மொத்தம் எலிஜிபிள் என்ன, டிகிரி, அவ்வளவுதான். புரியுதா? சார் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், 3 டிகிரி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ கோர்ஸ் நிறைய முடிச்சிருக்கேன், அதெல்லாம் அடிஷ்னல். ஆக மொத்தம் குவாலிஃபிகேஷன் என்ன, ஒன்லி 1 டிகிரி. வழக்கம் போல ஏஜ் லிமிட் வந்து 21ல இருந்து ஆரம்பிக்கும். சரியா? நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா விடுறாங்க இல்லையா, அதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க, கவலைப்பட தேவையில்ல. உனக்கு 3 கட்டம் இருக்கு, ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிலிமினரி எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, பிலிமினரி. இங்க ஒரு மொத்தம் 200 கொஷின். எவ்வளவு கேள்வி? 200 கொஷின்ஸ். அந்த 200 கொஷின்ஸ்ல 175 கொஷின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். சார் ஜெனரல் ஸ்டடீஸ்னா என்ன சார்? அதுக்குள்ள என்னென்னலாம் அடங்கும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உள்ள வரும் சார்? கரெக்டாக தெரியணும் இல்லையா? அப்போ நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், கரெக்டா? 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம் இல்லையா?
அது எல்லாமே வரும். அப்போ சயின்ஸ், சோஷியல். அப்போ சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன வரும்? உனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி. புரியுதா? சோஷியல் எடுத்துக்கிட்டோன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, அதுக்கடுத்து சிவிக்ஸ்னு படிப்பேன். 6 ல இருந்து 10 வரைக்கும் தான் சிவிக்ஸ். 11th 12th போயிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ். அப்போ என்ன பண்ணலாம்? பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகே. எக்கனாமி, மெயினான சோர்சஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் உனக்கு புரியணும். சிலபஸை காட்டும் போது உனக்கு ஒன்றும் நல்லா புரியும். புரியுதுல? அப்போ மெயினான சோர்சஸை மட்டும் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் காமிச்சிருக்கேன். 6 ல இருந்து 12 புக்கை படிச்சுட்டு குரூப் ஒன்னுக்கு சொல்றேன். படிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லா ஆத்தரைட் புக்கும் படிக்கணும். சார் ஆத்தரைட் புக்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கான ஆத்தரைட் புக் இருக்கு. அப்ப அதை படிக்கணும். இப்போ நான் எடுக்கிறது பாலிட்டி. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 6 ல இருந்து 12 வரைக்கும் இருக்க புக்கை படிச்சுட்டு லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை படிச்சுக்கணும். சொல்றது புரியுதா? அப்ப லக்ஷ்மிகாந்த் புக் எப்படி இருக்குன்றதை நீ பார்க்கணும். அப்ப நீ நெட்ல அழகா லட்சுமிகாந்த் தட்டினாவே அழகா அந்த போட்டோ வந்துடும். இப்ப படிச்சா புரியாது. எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு என்ன ஆகும், அதை படிக்கும்போது புரியும். கரெக்டு தானே? அப்ப அந்த மாதிரி படிச்சுக்கணும். எஸ் அப்ப சார். ஆத்தரைட் புக்கும் நீ படிக்கணும். புரியுதுல? இது குரூப் ஒன்ல இருக்கக்கூடிய பிலிமினரி எக்ஸாமோட பேட்டர்ன். 200 கொஸ்டின் கேட்பாங்க. மார்க் மொத்தம் எவ்வளவு? 300. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5. புரியுதுல? அப்போ குரூப் ஒன் பிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் சார். எவ்வளவு மார்க் போட்டா போதும்? நான் கேள்வி கேட்கணும்ல. 200 கொஸ்டின்னு சொல்றீங்க. அப்ப நான் எவ்வளவு கொஸ்டினுக்கு சார் நான் மார்க் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 140 பிளஸ் கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா போட்டா போதும். போட்டீங்கன்னா பிலிமினரி பாஸ் பண்ணலாம். அப்ப அந்த 140 கொஸ்டின்ஸை எப்படி நம்ம போடணும்னு சிலபஸ் அக்வர ஆணிவரை பிரிச்சு அதுல உனக்கு என்ன வருமோ அதை படிச்சுக்கணும். அப்போ 175 கொஷின்ஸ் வந்து 6 ல இருந்து 12 புக், ஆத்தரைட் புக் எல்லாத்துல இருந்து கேட்பாங்க. அடுத்து 25 பாருங்க, என்னது? ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. 15 மார்க் மேக்ஸிமா. 6 ல இருந்து 10 புக்ல இருக்க மேக்ஸை பார்க்கணும். அப்ப 6 ல இருந்து 10 புக்ல நீ அல்ஜிப்ரா படிச்சியா, அதை பார்க்கணும். அதுக்கடுத்து 6 ல இருந்து ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்களா, அது பார்க்கணும். மென்சுரேஷன் பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். அதுல இருந்து ஒரு 15 மார்க். ரீசனிங்ல இருந்து ஒரு 10 மார்க். அது சேர்த்து 25. ரீசனிங்னா ஏதாவது வரைபடம் கொடுத்துட்டு டயக்ராம் கொடுத்துட்டு 1 2 3 இல்ல ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு அந்த சீக்வன்ஸ்ல அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ஏதோ ஒரு லாக் இருக்கும், அதை கண்டுபிடிச்சா போதும். அதான் ரீசனிங். அப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்த்து 25. மொத்தம் 200 கொஸ்டின். அந்த 200 கொஸ்டின்ல நீ எவ்வளவு போட்டா போதும்? சேஃப் ஜோன் 140 பிளஸ். கம்மியா போடக்கூடாது. போட்டனா நீ பிலிமினரி பாஸ் ஆயிடுவ. பிலிமினரி பாஸ் ஆயிட்டு அடுத்த கட்டம் என்னது? மெயின்ஸு. அவ்வளவுதான். அடுத்து மெயின்ஸ். சார் இப்ப அடுத்து பாரு. ப்ரிமிலரி வந்து ஆல்ரெடி நான் 6 to 12 புக்ஸ் படிச்சிருக்கேன் சார். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸு, ஜிஎஸ் பார்ட் எல்லாமே படிச்சிருக்கேன் சார். ஓகே. ஜுவாலஜி, ஃபிசிக்ஸு அதுலேருந்து ஆனால் போன ஓகே. ஃபிலிம்ஸில் வரல சார். அதான் ஆத்தரேட் புக் படிக்கணும். ஆத்தர்னா எது சார்? லக்ஷ்மிகாந்த். ஆத்தரேட்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு புக் இருக்கு. சரி, ஆத்தரேட் புக்கு நீ 6 ல இருந்து குரூப் ஒன்னுக்கு படிக்கிற இல்லையா, 6 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு நீ படிக்கிறது பேஸ். ஆ, ஓகே. பேஸ் என்னது? அதை வச்சு நீ அப்ரோச் பண்ண, அவ்வளவுதான். அப்ப குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஆத்தரேட் புக்ஸை தான் படிக்கணும். அப்ப ஆத்தரைட் புக்ஸ் படிக்கணும்னா ஸ்கூல் புக்ல அரிஹண்ட் இருக்கக்கூடிய புக்கு. வார்த்தை தெரிஞ்சாதான் ஆத்தரைட் புக் புரியும். அப்ப எக்ஸாம்பிள் எதனா ஒன்று சொல்றேன் பாரு. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத வந்து 10th புக்ல இருக்கு, 12th புக்ல இருக்கு. அதை படிச்சாதான் உனக்கு டிகிரி புக் லட்சுமிகாந்த்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் புரியும். எடுத்த உடனே லட்சுமிகாந்த் புக் ஓப்பன் பண்ணா புரியாது. அதனால 6 to 12 ஒரு பேஸ், அவ்வளவுதான். அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆத்தரைட் புக் இருக்கு. அப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கா வெங்கடேசன் புக் இருக்கு, ஸ்பெட்ரம் புக் இருக்கு, பெப்பின் சந்திரபால் 3 புக் இருக்கு. அப்போ இந்த 3 புக்கும் படிக்கணும். அப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க என்ன போதும்? லட்சுமிகாந்தே போதும். அது ஒன்னே ஒன்று படிச்சா போதும். இது எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரமேஷ் சிங், அது சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுல இருந்து குரூப் 1 கொஸ்டின் வருது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் பா சிவான் இருக்கு தமிழ்ல, அது படிச்சாலும் அதுல இருந்தும் கேள்வி வருது. இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆத்தரைட் புக்ஸ் இருக்கு. நம்ம அந்த ஆத்தரைட் புக்ஸை வந்து நீங்க கிளாஸுக்கு வரும்போது ஒரு ஒரு வார்த்தையார சொல்லிடுவாங்க. சொல்லிடுவாங்க.
இங்க ஒரு ஒரு வாத்தியார கிளாஸ் எடுக்கும் போதே அந்த ஆத்தரைட் புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் தொகுத்து தான் கொடுப்பாங்க. இப்போ நானே பாலிட்டி எடுக்கிறேன் இல்லையா, நானே பாலிட்டி எடுக்கும்போது உனக்கு என்ன கொடுத்துருவேன்னு பார்த்தீங்கன்னா, 6ல இருந்து 12 புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாலிட்டியுமே சேர்த்து கொடுத்துருவேன். ஆத்ரேட் புக் லட்சுமிகாந்தர் புக்கில் இருக்கிறதையும் கொடுத்துருவேன். ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரில் கேட்ட கேள்வியுமே உனக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருவேன். இதை தாண்டி கேள்வி வெளியே வரும், அவ்வளோதான், இதை படித்தா போதும். அப்போ நம்ம ஏன் இன்ஸ்டியூட் நோக்கி சார் வராங்க? அப்போ இது படிச்சுனா அவனுக்கு புரிதல் இருக்காது சார். சிக்ஸ்த் நீங்கள் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்தா ஓகே, அது ஈஸியாக இருக்குது சார். ஆனால் அது ஆத்தரைஸ் புக்கு நீங்கள் சொன்ன புக்கு ரெஃபர் பண்ணாமல் ஜஸ்ட்டு இது இது படித்தா ஓகேவா சார்? இல்லைப்பா, ரெஃபர் பண்ணி ஆகும். ஆத்ரேட் புக் படிக்காமல் நம்மளால குரூப் 1ல கிளியர் பண்ண முடியுன்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓகே, இது முன்னாடி காலகட்டம் வரை 2017 18 அது வரைக்குமாவது ஸ்கூல் புக் படிச்சு எழுதலாம் ஓகே. இப்போ இருக்க காலகட்டத்தின்படி கேள்வி வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கு பத்தியா? கரெக்டு தானே? அது ஆமாம். மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸும் நீ படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 1 இருந்தால் ஒரு வருஷம் வரைக்கும் படிக்கணும். இப்போ நான் பாலிட்டின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா, என் சப்ஜெக்ட்ல இந்த ஒரு வருஷத்துல அரசாங்கம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா சட்டமன்றத்தில், அப்போ அதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்பாங்க. சப்ஜெக்டும் படிக்கணும், சப்ஜெக்டோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். அப்போ ஸ்கூல் புக் மட்டும் படித்தா என்னஃபான்னு கேட்டால் கிடையாது. ஆத்தரைட் புக் கம்பல்சரி படிக்கணும், அந்த புரிதல் வேணும் ஃபர்ஸ்ட். குரூப் 4 சார் அந்த எக்ஸாம் ஆத்தரைஸ் போச்சு புக்கு இல்லையா? நீங்கள் பிடிஎஃப் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் மொத்தமாக. என்னதுக்குப்பா? ஆத்தரைஸ் புக் சொன்னீங்களே சார், எக்கனாமிக்ஸ்க்கு அது பாலிட்டிக்ஸ் இருக்குப்பா, ஆன்லைன்லேயே இருக்குப்பா, செக்டம்ஸ் எல்லாத்துலேயுமே. எல்லாமே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எனக்கு புக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். அந்த பிடிஎஃப் நான் படிச்சிருவேன் சார். அவ்வளோதான். இல்லை, எல்லாமே ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எல்லாருக்கிட்டையும் இருக்குது புக்ஸ், லட்சுமிகாந்த் கூட எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அப்படியே படித்த பையனாக இருந்தால் என்ன பண்ணணும், டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிட்டு அதில் என்ன பாயிண்ட்ஸ்லாம் புதுசாக இருக்கோ அதை மட்டும் சேர்த்துப்பாங்க உள்ள. அவ்வளோதான், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ம், ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவோம். அப்போ குரூப் 1ல ப்ரிலிமினரி முடிந்தது. அதை பாஸ் ஆகிட்டு அப்படின்னா 140 கொஷின்ஸ் மேலே போடணும். ம், போட்டுட்டு ஓகே. அழகாக நம்ம என்ன பண்ணுவோம், மெயின்ஸ்குள்ளே அப்பியர் ஆகிடுவோம். 140+ கொஷின் போடுறது ரொம்ப கஷ்டமா சார்? கிடையாது, ஈஸி. அந்த ஈஸியான வழியை கற்றுக்கணும், அது போனோம் தான் நம்ம நிறுவனத்துக்கு வரும். கரெக்டு தானே? டேய், இந்த புக்கை படிடான்னு சொன்னால் நீ வீட்டிலே படிக்க மாட்டியா? 6 to 12 நீயே படிப்பா, இந்த புக்கு மட்டும் படிப்பான்னு சொன்ன வீட்டில் படிக்க மாட்டேன்? படிச்சிருவோம்ல. அப்போ இன்ஸ்டியூட் நோக்கி நம்ம ஏன் வரோம்னா, எப்படி இந்த ரிசல்ட்டை கொண்டு போய் கொடுக்குறது, அதுதான் இன்ஸ்டியூட் நோக்கி வராங்க, வேற எதுக்காகவும் கிடையாது. கரெக்டு தானே? நீ சுற்றிக்கிட்டு போவ, இன்ஸ்டியூட்டுக்கு வந்தால் நேராக போய்டும். 3 வழி பண்ணணும், 3 வழி பண்ணால் நீ பாஸு. முதல்ல சோர்சஸை ஃபுல்லாக படிச்சிடணும். நான் சொன்னால புக்கு, ஆத்தரேட் புக், அதை ஃபுல்லாக படிக்கணும். ரெண்டாவது டெஸ்ட் எழுதி பழகணும். மூணாவது ரிவிஷன் பண்ணணும். எவ்வளோக்கு நம்ம ரிவிஷன் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நம்ம ரிசல்ட் டர்ன் ஆகும். ஒரே கொஷினை நீ பார்க்குற, அதே கொஷினை திரும்ப பார்க்குற, டெஸ்ட்டுக்கும் எழுதுற, ரிவிஷனும் பண்ணுற, அதே கேள்வி எக்ஸாமுக்கு வந்தால் நீ கான்ஃபிடென்ட்டாக போடுவல, அந்த கான்ஃபிடென்ட் வந்தால் போதும். அப்போ நீ 140+ கொஷின் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கான வழிக்காக தான் நம்ம இன்ஸ்டியூட் நோக்கி வரும், அதை கற்றுக் கொடுத்துருவாங்க, கவலைப்பட தேவையில்ல. இப்போ இது மெயின்ஸ் பா, இது முழுவதும் மெயின்ஸ். அப்போ இது முழுவதும் என்னது நம்புது, மெயின்ஸ். அப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதணும். கரெக்டு தானே? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், எழுதணும். நல்லா பார்த்துக்கோங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி. அவ தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் கம்பல்சரி டிஎன்பிசியில் உண்டு. சார் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இன்னும் கஷ்டமா இருக்குமா சார்? நான் இங்கிலீஷ் மீடியம் பையன் சார். நான் சின்ன வயசுல இருந்து காலேஜ் வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், எனக்கு தமிழ் என்ன சார் தெரியும், கஷ்டமா இருக்குமா ரொம்ப? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிய முறையில் இருக்கும். அழகா 100 தான், 40 மார்க் எடுத்தா பாஸ். அப்ப இது வெறும் குவாலிஃபைடு பேப்பர். புரியுதா? நானும் சின்ன வயசுல இருந்து காலேஜ் 2 டிகிரி முடிக்கிற வரையும் இங்கிலீஷ் மீடியம் தான். நானும் மெயின்ஸ் எழுதுனேன். நானே உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு, நானே 100ல் 87 மார்க் போட்டிருக்கிறேன். அப்ப என்ன அளவுக்கு கொஷின் பேப்பர் இருந்திருக்கும் நீ பாரு. பேசிக் தான், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் பையனாலும் தமிழ் எலிஜிபிள் பேப்பர் அழகா எழுத முடியும். 40 மார்க் போட மாட்டீங்களா ஐயா? ரொம்ப எளிய முறை ஐயா. புரியலையா? அழகா எழுதுனா 40 மார்க். அவங்களுக்கு தேவை தமிழ்ல எழுத தெரியுதா அவருக்கு. ஒரு கேள்வி கொடுத்தா தமிழ் எழுத தெரியுதா? ஏன் தெரியுமா இந்த பேப்பர் வச்சிருக்காங்க? நிறைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு லெட்டர் எழுத தெரியலையா? ஒரு லெட்டர் எழுது, இப்போ மேலதிகாரிக்கு நம்ம எதனா கேட்கணும், லெட்டர் எழுதணும் இல்லையா, அந்த ஃபார்மேட் தெரியல.
மேலே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு தான் மனு கொடுக்கணும் இல்லை பேசணும்னா அந்த ஃபார்மேட்டிங் தெரியல. அதுக்காக தமிழ் எலிஜிபிள் பேப்பர் தமிழ்நாட்டில் வேணும்னு வச்சாது. அப்போ இது ரொம்ப ஈஸியான பேப்பர், குவாலிஃபைடு பேப்பர். அது பேப்பர் ஒன். பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒன்று, 250 மார்க். எவ்வளவு? 250 மார்க்ஸ் 3 மணி நேரத்தில் நீ முடிக்கணும். அப்போ ஒரு 10 மார்க் கொஷின் உனக்கு கேப் கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பர்லேயே கேள்வி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்க, ஓரமாக எழுதுறேன் பாருங்க. கொஷின் கொடுத்துருவாங்க சும்மா கொடுத்துட்டு அதே பேஜ்லேயே உங்களுக்கு கேப் கொடுத்துருவாங்க லைன். அப்போ அந்த லைனுக்குள்ள நம்ம சொல்ல வேண்டியது சொல்லணும். ஆமா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சாலுமே அங்க கேள்விதான். கரெக்ஷன் பண்றவங்க மார்க் போடணும் இல்லையா? கரெக்டு தானே? அப்போ அதை எப்படி அப்ரோச் பண்றோன்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அப்ரோச்சுக்கு ரிட்டன் பிராக்டிஸ் கம்பல்சரி வேணும். உனக்கு எழுத தெரியல அப்படின்னா முடிஞ்சது. அந்த எழுத தெரியறதையும் அழகா கொண்டு போய் சேர்க்கணும். சார் ஹேண்ட் ரைட்டிங்க்கு மார்க் இருக்கா? கேள்வி எழும்புதுல. 250 மார்க் சார், 3 மணி நேரத்தில் முடிக்கணும்ன்றீங்க, ஹேண்ட் ரைட்டிங் மார்க் இருக்குமா வே சார்? ஆஃப் ப்ரெசன்டேஷனுக்கும் இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் மார்க் இருக்குமா? இருக்குன்றியா? மார்க் போடுவாங்கன்றியா? ஆனா இருக்கும் புக்லெட்ல சார். போட்டிருக்கோம். மெயின்ஸ் புக்லெட்ல போட்டிருக்கோம். மெயின்ஸ் புக்லெட்ல 9வது இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ போட்டிருக்கோம். சரியா? அது புக்லெட்ல என்ன போடுறோம், ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க மாட்டாங்கன்னு இருக்கும். ஆனா ஹேண்ட் ரைட்டிங் பார்ப்பாங்க. நீ எழுதுறது ஒருத்தனுக்கு புரியலன்னா எப்படி கரெக்ஷன் பண்ணுவான்? கரெக்டு தானே? அப்புறம் வந்து நீ கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ நீ என்ன அளவுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதுற, சப் ஹெட்டிங், ஒரு விஷயத்தை எப்படி நீ அழகா பாக்ஸ் போட்டு எழுதுற, எப்படி அதை பார்க்கும்போது புரியணும். அதே மாதிரி கண்டென்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு மெயின்ஸ் என்ன பண்ண முடியும்னால அணுக முடியும். நான் இது வரைக்கும் ஒரு 4 மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன். அதனால சொல்றேன், கரெக்டாக எழுதணும். உனக்கு இது எல்லாத்தையும் நான் கைட் பண்ணிடுவேன்யா. அந்த பேப்பரை நீ எப்படி அழகுபடுத்தணும், அந்த பேப்பரில் நீ சொல்ல வரைய கண்டென்ட் எப்படி சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டு முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பற்றி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை பற்றி எழுதுங்க ஒரு 10 மார்க்லன்னு சொல்கிறாங்க. பேஜ் ஒரே ஒரு பேஜ் தான் கொடுக்க போகிறான். அப்போது அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் எழுதுறதுக்கு. கரெக்டு தானே? அப்போ அதில் நம்ம அந்த ஒரு பேஜில் எப்படி செலுத்துறது, கொடுக்கணும். அந்த கரெக்டாக கொடுக்குற மெத்தட் நான் இங்கே சொல்லி கொடுத்துருவேன். அப்போ உனக்கு கண்டென்ட் நிறைய தெரியும். அழகாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போதும். நம்ம என்ன பண்ணணும், முக்கியமான பாயிண்ட்ல பாக்ஸ் பண்ணணும். இப்போ சார் காலை ஒரு உணவு சார் ஒரு திட்டத்தின்படி. டவுட் சார். சார் சார் ஒன் ஐயா டவுட் சார். நான் ஒரு சொல்லுயா. இப்போ டிஎன்பிசிங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு எத்தனை அட்டம் சார் கொடுக்க முடியும்? ஓ, உங்களுக்கு அது வேற இதுவாக இருக்கு இல்லையா? அதிகபட்சம் 40 வயசு வரைக்கும் நீ எழுதிக்கலாம். நாட் இல்லை சார், அட்டம்ப்ட். அட்டம்ப்ட் சார். ஏஜ் லிமிட் ஒன்லி. குரூப் ஒன் 5 அட்டம்ப்ட், 6 அட்டம்ப்ட் அப்படின்னா கிடையாது. 40 வயது வரையும் நீ எழுதி கொள்ளலாம். டிஎன்பிசி குரூப் ஒன் பொறுத்தவரை 37 அட்டம்ப்ட். சரியா? மேக்ஸிமம் 37 ஏஜ் லிமிட். அப்போ 37 வயசு வரைக்கும் நீ எழுதி கொள்ளலாம். எத்தனை அட்டம்ப்ட் ஆனாலும் அடிச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. டிஎன்பிசியில் இது ஒன்னே ஒன்று தான் லாபம். கரெக்டு தானே? ஏஜ் லிமிட் மட்டும்தான். அப்போ அழகா நம்ம 18 வயசு ஆயிடுச்சா குரூப் 4 எழுத ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா 37 வயசு வரைக்கும் அடி அடிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் போய் 40 வயசு வரைக்கும் எழுதலாம். அது போதாதாயா? அதுக்குள்ளே போயிடலாம் ஐயா அழகா படிச்சு. ஓகே ஐயா. யார் ஃபர்ஸ்ட் கேட்டது? பாலாயா செகண்ட் புரியுதா? அட்டம்ப்ட்லேயே இன்னும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடுறேன் சார். அது நம்பிக்கை இருக்கு. இல்லை கேட்குறேன் ஒரு இதுக்கு. நீங்கள் கரெக்டு ஃபோர் தான், கரெக்டு மெயின்ஸ் தான். சொன்னீங்களா, அதுதான். கேட்டுக்கிறது தெரியணும்ல. அது கரெக்டு தான். எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா எவ்வளோ இது வரல நம்ம கிளியர் பண்ணணும். அப்போ இப்போ பாருங்க, பேப்பர் 3 பாருங்க, அதுவும் 250. பேப்பர் 4 250. எல்லாம் 250. 3 மணி நேரம். புரியுதே இல்லையா? அப்போ அழகா மார்க் எல்லாத்தையும் கூட்டினா 750 வருதா? 100 மார்க் இன்டர்வியூ. மெயின்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் கரெக்ஷன் பண்ணுவாங்க? அப்ப மெயின்ஸ் பேப்பர் நம்ம எழுதுறோம், 750 மார்க் நம்ம எழுதுறோமே சார். தமிழ் எலிஜிபிள் பேப்பர் கணக்கு இல்லை, அது வெறும் குவாலிஃபைடு தானே. 40 மார்க் எடுத்தா பாஸ் போதும். அப்ப இதுல எப்படி சார் கணக்கு எடுப்பாங்க? யார் கரெக்ஷன் பண்ணுவாங்க சார்? யூனிவர்சிட்டிஸ் ப்ரொஃபசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்ப யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸ் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ஆள் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. 2 பேர் பண்ணுவாங்க உங்க பேப்பரை. 2 பேரோட மார்க்கை ஆவரேஜ் எடுத்து தான் உனக்கு போடுவாங்க. அப்ப 2 பேருமே உனக்கு கரெக்டா மார்க் போட்டிருந்தா தான் அந்த ஆவரேஜ் இருக்குன்னு உனக்கு வரும். புரியுதே இல்லையா? அதனாலதான் மெயின்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அப்ப இந்த மெயின்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கம்மியா தெரிஞ்சாலும் நீ அதை அழகா ப்ரெசென்ட் பண்ணலாம்.
அதிகமா தெரிஞ்சாலும் நீ அதை கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகா பண்ணலாம். ஆக மொத்தம் உனக்கு அது எப்படி அப்ரோச் பண்ண தெரிஞ்சா போதும். புரியுதுல? 2 பேர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதோட சராசரி ஆவரேஜ் தான் போடுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இது? ஆமா. அப்புறம் இன்டர்வியூ. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 3 ஸ்லாட் இருக்கு. ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, 3 ஸ்லாட் இருக்கு. இந்த 100 மார்க்கை பிரிச்சு பிரிச்சு வச்சுவாங்கப்பா. நேரா போய் இன்டர்வியூ பேனல்ல உட்காந்து அவங்க கேட்கிற கேள்விக்கு உன் பேரை மட்டும் சொன்னோம்னா 18 மார்க். அது ஒரு ஸ்லாட். புரியலையா? அதுக்கப்புறம் 55 மார்க் ஒரு ஸ்லாட், 75 மார்க் ஒரு ஸ்லாட், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணாலுமே உனக்கு அவங்க போடக்கூடிய ஸ்லாட் முடிவுல தான் இருக்கு. அப்போ உனக்கு தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணா போதும். தெரியாத கேள்வி தெரியலன்னு சொன்னா போதும். நீ தெரியாத கேள்வியை மழுப்பி எதனாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உக்காந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் அதிகாரிகள். அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் கரெக்டான கேள்வியை ஆன்சர் பண்றானா இல்லை தப்பான கேள்வியை வேற மாதிரி சொல்றானா. அதனால இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 3 ஸ்லாட் இருக்கு. அந்த 3 ஸ்லாட்ல நம்ம அதிகபட்சம் 2வது ஸ்லாட் இல்லை 3rd ஸ்லாட் எடுக்க தான் அதிகபட்சம் பார்க்க முடியும். சும்மா போய் ஒன்றும் தெரியாம இருக்க முடியாது இல்லையா? எப்படியும் நீ இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டனாவே நீ பெரிய ஆள் ஆயிடுவ. கரெக்டு தானே? எப்படியாவது 3rd ஸ்லாட் போடுற அளவு நம்ம கொடுத்துருவோம். அப்போ அழகா இந்த 100 மார்க்கை நீ கரெக்டாக போட்டு அதில் ஒரு 75 ப்ளஸ் வந்தால் போதுமானது. உனக்கு டோட்டல் ரிசல்ட் என்ன ஆகிடும்? கெயின் ஆகிடும். புரியுதுல? அப்போ முதல் கட்ட வேலை என்னன்னா, இந்த 3 ப்ராசஸ்ல நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிலிமினரி உள்ள போவதற்கான வழிக்கு கரெக்டாக பிடிக்கணும். அப்போ சிலபஸ் நீ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். கரெக்டு தானே? குரூப் 1 இவ்வளோ பெரிய விஷயம் சொன்னீங்க, அதோட சிலபஸ் எவ்வளவு, அவரோட எவ்வளோ மார்க், ஃபர்ஸ்ட் நீ சிலபஸை படிக்கணும். சார் சிலபஸை வச்சு எக்ஸாம் எழுத முடியுமா? சிலபஸ் ஏன் சார் படிக்கணும்? சிலபஸ் ஏன் படிக்கணும்? அதை படிச்சாதான் என்ன பண்ணணும் தெரியுமா? சிலபஸ் படிச்சாதான் சார் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னு தெரியும். அந்த சப்ஜெக்ட் வைஸ் படிச்சு நெக்ஸ்ட் தான் சிலபஸ்ல இருக்கிற சப்டாபிக்ஸ்லாம் நம்ம போக முடியும் சார். அது வழியா போக முடியும் சப் சார். டாபிக்ஸ் போக முடியும். ம். ஓகே. ஒவ்வொரு இங்க சப்டாபிக்ஸ் வருங்கப்பா. போக முடியாது, இது டெப்த்தாக படித்து preliminary அதில் எக்ஸாம். நோட்ஸ் எடுத்து ஆனதே அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சிலபஸ் ஆ சிலபஸ் தான் சார் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. இது குரூப் 1ஓட சிலபஸ் பார்த்துக்கோங்க. குரூப் 1 preliminary எக்ஸாமுக்கான சிலபஸ். preliminary எக்ஸாம்ல சிலபஸ்ல என்னோட யூனிட் யூனிட் 4ல வரும். இந்தியன் பாலிட்டின்னு மொத்தம் எவ்வளவு கொஸ்டின் வருது? 40 கொஸ்டின் வருது. 200 கேள்வியில 40 வருது. எது? இந்தியன் பாலிட்டி மட்டும். அப்ப எவ்வளவு அளவுக்கு முக்கியம்னு பார்த்துக்கோ. புரியுதுல? 40 கொஸ்டின். இப்போ இதுதான் சிலபஸ். இதுதான் முதல் வாட்டி அப்பியர் ஆகுறீங்க. இந்த சப்ஜெக்ட் என்னன்னே தெரியாது சில பேருக்கு. கரெக்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியாது. இப்போ சிலபஸ் நம்ம ஒரு வாஸ்டா கொடுத்துருப்பாங்க புக்கில். முதல் கட்ட வேலை என்னன்னா அதுல என்னென்ன வார்த்தையெல்லாம் காணப்படுதுன்னு பார்க்கணும். சிலபஸ் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லி தரேன். இங்க பாரு, இது ஒரு சிலபஸ். என் சப்ஜெக்டான சிலபஸ். நல்லா பார்த்துக்க. இங்க இது நடுவில் என்னப்பா கோடு இருக்கு? இது என்ன கோடு? இது என்னது? டேஷ் ஐஃபோன் டேஷ் இருக்குல்ல. அப்படின்னா என்ன மீனிங்னா இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் படிக்கணும். அப்ப அதுக்குள்ள சப்டாபிக்ஸ் இருக்கு. சொல்றது புரியுதா? அப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் நீ படிக்கணும். அந்த கோட்டுக்கு அதான் மீனிங். அந்த கோட்டுக்கு என்ன மீனிங்? அதுக்குள்ள போக இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே நீ பார்த்தனா கமா வந்தது அப்படின்னா அதுக்கு முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்ததுன்னு அர்த்தம். கம்மாலாம் வந்தா இருக்கா கம்மா இங்க? நம்ம சப்ஜெக்ட்ல மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலயுமே டேஷ் தான் இருக்கும். நம்ம சப்ஜெக்ட் உள்ள ஆழமானது இல்லையாவா? இங்க சிட்டிசன்ஷிப் என்ன போட்டாங்க இங்க? கமா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன வந்துருச்சு? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அவ்வளோ முடியுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கமாலாம் வந்தது அப்படின்னா அதுல உள்ள எதுவும் கிடையாது, அடுத்தடுத்துன்னு அர்த்தம். டேஷ் வந்ததுன்னா அது டூ இது. அப்போ உள்ள இருக்க எல்லாத்தையும் நீ படிக்கணும். புரியுதுல? சிலபஸை படிச்சாலும் நீ என்ன பண்ணலாம்? சில வார்த்தைகள் எலிமினேஷன் பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டான். குரானை இது மொழிபெயர்த்தவர்கள் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டான். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்டான். அப்போ அந்த கேள்வி யாருக்கும் தெரியாது. ஆனால் சிலபஸை படித்து ஆன்சர் பண்ணலாம். சிலபஸில்
இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சிலபஸில் மௌலானார் அபுல் கலாம் ஆசார் இருக்கும். 4 ஆப்ஷனில் அவரோட பேர் மட்டும் தான் இருந்தது. அப்போ அவரை போட்டால் கரெக்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 5-6 கொஷின் நம்ம போடலாம் எக்ஸாம் ஹாலில். அதனால நீ சிலபஸை படிச்சு வச்சுக்கிறது நல்லது. எப்படி சிலபஸ் தெரிஞ்சாதான் வாத்தியார் என்ன எடுக்கிறாரா இல்லையா, இல்லை இந்த டாபிக் விட்டுட்டாரா இல்லையான்னு உனக்கும் தெரியும், கவர் பண்ணியிருக்காங்களா இல்லையா. இன்னொரு விஷயம், சிலபஸ் வந்து அழகா கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி அரசியலமைப்பு பிறந்தது, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கடைசி வரைக்கும் கொடுத்துருப்பான். அப்போ இங்கே பாருங்க, லாஸ்ட்டு ஒரு வார்த்தை போட்டான். என்ன வார்த்தை போட்டான்? கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ ஒரு வருஷம் என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ படிச்சுக்கணும். சப்போஸ் நம்ம எக்ஸாம் மார்ச் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்கிறேன், மார்ச் மாதம் வருதுன்னா அப்போ போன மார்ச்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கணும். நீ பிலிமினரியில் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டேன்னா மெயின்ஸில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே எடுத்து எழுதணும். சொல்றது புரியுதா? அதனால நம்ம அதெல்லாம் என்ன பண்ணோம், பயன்படுத்திக்கணும். இது பிலிமினரிக்கானது. 40 கொஷின் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ எவ்வளோ முக்கியமான பாடங்கள்னு பார். கிளாஸ் எடுக்கும்போது உனக்கு அழகா ஒன்று ஒன்றா நான் சொல்லும் போது உனக்கு சூப்பராக ஒன்றும் புரிஞ்சிடும். சரியா? இதில் நான் அதுனா என்னன்றதை மட்டும் காட்டுறேன். சரியா? இப்போ அடுத்து பாரு, இது மெயின்ஸ் சிலபஸ். மெயின்ஸில் ஒரு பேப்பர் இருக்குன்னு சொன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இருக்குன்னு எல்லாத்தையுமே சொன்னோமா நம்ம. அதுல நம்மளுக்கு ஒரு பேப்பர் இருக்கு. நம்ம பேப்பருக்கு எவ்வளவு மார்க்? 250ல 100 மார்க்ஸ் வரும். அப்ப இங்க பாரு, அங்க என்ன சிலபஸ் பிலிமினரியில பாத்தியோ அதே வார்த்தைகள் தான் சிலது இருக்கும், எக்ஸ்ட்ராவா இருக்கும் கொஞ்சம். இங்க பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து எங்க போயிடுச்சாங்க, பிரியாம்பல்ன்ற வார்த்தை போயிடுச்சு. கரெக்டு தானே? ஆனால் மெயின்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள எல்லாத்தையும் இன்க்ளூடட் பண்ணி கொடுத்தேன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு படி, எப்படி கான்ஸ்டியூஷன் உருவாச்சுன்னு படி, அப்போ ஃபுல்லாக கொடுத்துருக்கான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ ப்ரிலிமினரியில் நம்ம என்ன படிக்கிறோமோ மெயின்ஸில் பாதி கவர் ஆகிடும். 50% ஆஃப் சிலபஸ் கவர்ட் இன் ப்ரிலிமினரி. அப்போ மெயின்ஸுக்கு நீ வரும்போது இன்னும் கொஞ்சம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சொல்றது புரியுதுல? பாதி தான் படிக்கிற மாதிரி. அப்போ ப்ரிலிமினரி நீ நல்லா படிச்சுட்ட அப்படின்னா அழகா மெயின்ஸ் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு அழகா ஸ்கோர் பண்ணிடலாம் 100 மார்க்கை. கேள்வி எப்படி சார் இருக்கும்? ரொம்ப எளிய முறையில் கேள்வி இருக்கும். ஆனால் அந்த எளிய முறைய கேள்வியை தான் நீ அந்த பேப்பரை ஃபில் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சொல்றது புரியுதா? அப்போ மெயின்ஸுக்கான சிலபஸ் இதுதான். இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒன்று ஒன்றாவுக்கு டீட்டெயிலாக அழகாக புரியும். இங்கே அதுனா என்னென்ன மட்டும் சொல்கிறேன், அதனால காட்டுறேன். இப்போ புரியுதுல உனக்கு? அப்போ மெயின்ஸ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு. அப்போ நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கணுமா சார்? கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலையும் நீ படிக்கணும். புரியுதுல? குரூப் 1 பொறுத்தவரை. இப்போ அதே குரூப் 2ன்னு வந்துட்டேன்னா, குரூப் 2 இப்போ அடுத்த கட்டம் பாரு, குரூப் 2. உனக்கு இங்கே என்னென்னு மட்டும் காட்டுறேன். சார் குரூப் 1 போதும் சார், குரூப் 2 வேணாம். இப்போ உனக்கு வேண்டான்றதுக்காக நான் காட்டாமல் இருக்க முடியுது இல்லையா? கரெக்டு தானே? குரூப் 2 ஓகே சார், ஓகே சார். சாரி. இங்கே ஒரு டிஎன்பிசி 2 அண்ட் 2A பேட்டர்ன். சரியா? 2லையும் 2A ரெண்டுத்திலுமே பிலிமினரி உண்டு. பிலிமினரி ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான்ப்பா. ஒரே ஒரு கொஷின் பேப்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஒரு கொஷின் பேப்பர்ல 200 கேள்விகள் காணப்படும். எவ்வளவு கேள்விகள் மொத்தம்? இந்த 200 100 கொஷின்ஸ் உனக்கு என்னவா இருக்கும்? இதோ கொடுத்துருக்கோம் பார், ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ். அப்போ இங்கிலீஷ் வேணும்ன்றவங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணு, தமிழ் வேணும்ன்றவங்க தமிழ் சூஸ் பண்ணிக்கோ. அப்போ 100 கொஷின்ஸ் தமிழா இருக்கலாம் அல்லது இங்கிலீஷா இருக்கலாம். அப்ப மிச்சம் இருக்க 100 கொஸ்டின் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். புரியுதா? அதே மாதிரி ஒரு கொஸ்டினும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும். சொல்றது புரியுதா? போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லயும் இருக்கும் ஒரு கொஸ்டின். அப்போ 100 கேள்வி ஜிஎஸ் இருக்கா, இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் இருக்கும் முதல்ல, மேல கீழே தமிழ்லயும் கொடுத்துருப்பாங்க. தமிழ் சூஸ் பண்றவங்களுக்கு தமிழ்ல மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் சூஸ் பண்றவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இருக்கும் முதல் 100 கொஸ்டின். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது குரூப் 2 அண்ட் 2Aக்கான பிலிமினரி.
அப்போ குரூப் டூ டூ ஏல தான் இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ மெயினா. இதுல எவ்வளவு சார் போடணும்? 200 கொஸ்டின்ல எவ்வளவு போட்டா நம்ம கிளியராக வாய்ப்பு இருக்கு? 200 கொஸ்டின்ல கம்பல்சரி நீ 150 பிளஸ் போட்ட கிளியர் ஆயிடும். பிலிமினரி பிலிமினரி கிளியர் பண்றது எவ்வளவு போடணும் நீ? 150 பிளஸ். அப்போ இங்கிலீஷோ தமிழோ அதுல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இங்க ஜிஎஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டுனா போதும். ஜிஎஸ்ல 100 மார்க்கா? அந்த 100ல 75 ஜிஎஸ், 25 ஆப்டிடியூட் அங்க பார்த்தோம்ல ஐயா அது. அப்போ இந்த 100 மார்க் வந்து அப்படியே குரூப் ஒன்ல காமிச்சேன் பார், அது 200ன்னு, அதுதான் இங்க 100. புரியுதுல? அப்போ இதுவும் ரொம்ப முக்கியமானது. டூ அண்ட் டூ ஏல பிலிமினரிக்கான பேட்டர்ன் ரொம்ப முக்கியம் தான்பா. இப்பதான் இந்த எக்ஸாம் முடிஞ்சது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூல இருக்கக்கூடிய மெயின்ஸ் நல்லா பாரு, நல்லா பார்த்துக்க. டூல தான் எழுதக்கூடியது, புரியுதா? எழுதணும் மெயின்ஸ். ஆனா டூ ஏல மெயின்ஸ் எழுத தேவையில்ல, அப்ஜெக்டிவ் டைப்பு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் என்னவோ அதான் டூ. புரியுதுல உங்களுக்கு? பிலிமினரி ஒரே எக்ஸாம் தான், ஒரே எக்ஸாம் பாஸ் அதிக மார்க் போட்டோம்னா டூ வரும், அதை விட கொஞ்சம் கம்மியா போட்டா டூ ஏல ரிசல்ட் வரும், அவ்வளவுதான். புரியுதுல? அப்போ டூ தான் வந்து எழுதக்கூடியது. அந்த டூல எழுதக்கூடியதுல பாரு, தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். அப்ப இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதா? இதுலயும் 100ல 40 போட்டா போதும், ரொம்ப ஈஸி தான். ஜெனரல் ஸ்டடீஸுக்கு வழக்கமா டிகிரி லெவல்ல கொஸ்டின் குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி எழுதக்கூடியது. அந்த மாதிரி எழுதக்கூடியது நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்கிரிப்டிவ் டைப்னா எழுதுறது, எழுதக்கூடியது. அப்ப குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் எழுதணும் மெயின்ஸ்ல. டூ ஏவை பொறுத்த வரைக்கும் எழுதலாம் வேண்டாம். இப்போ வந்து சிபிடிக்கு மாத்திட்டாங்க டூ ஏ மீன்ஸ் எஸ் சார், சிபிடி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பேஸ்டு பேஸ்டு டெஸ்ட். டெஸ்ட். அப்ப கம்ப்யூட்டர்ல அழகா 4 ஆப்ஷன் வரும், அழகா நம்ம கிளிக் அவுட் பண்ணா போதுமானது. ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிபிடி டெஸ்ட், அதே 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 300 மார்க்கு, அழகா நம்ம போட்டா போதும். சரியா? இப்போ கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் மாத்திட்டாங்க. இப்ப பேட்டர்னை பாத்தியா? மீன்ஸ் பேட்டர்ன் இப்ப யாருமே பார்க்கலையா? இப்ப மீன்ஸ் பேட்டர்ன் இப்ப மாத்தின பேட்டர்ன் என்ன தெரியுமா? இப்போ மாத்தின பேட்டர்ன் 150, 150 கொஸ்டின். அதான் என்ன பொறுத்த வரைக்கும் 120க்கு மேலேயாவது நம்ம போடணும். அட் பிரசன்ட்ல ஒன் அப்போ ஃபிஃப்டி ரிட்டன் இல்லையா கொஸ்டின்ஸ் சார் அதில்? மாத்திட்டாங்கப்பா. இந்த 150 கொஸ்டின்ஸ்ல சார் 100 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்னா ஜெனரல் ஸ்டடீஸ், 50 கொஸ்டின் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இப்போ பார்த்தாலும் மேக்ஸ் அது மாத்திட்டாங்க. என்னப்பா இதை கேட்டீங்களே? சார், அப்போ பேப்பர் டூவில் டிஸ்கிரிப்டிவ் இல்லாமல் சிபிடிவே, சிபிடி இந்த சிபிடி மட்டுமா சார்? ஆமா, டூ எல்சி இதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். அப்ப இப்போ 150 கொஸ்டின் இப்போ இப்போ மாத்திட்டேன் பேட்டர்ன். 150 கொஸ்டின் இங்க தான் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல இருக்கும். அதுல 50 கேள்வி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, 100 கேள்வி ஜிஎஸ். புரியலையா? அழகா நம்ம இதுல என்ன பண்ணலாம், அப்போ அழகா 4 ஆப்ஷன் இருக்கும், நம்ம போட்டு ஆன்சர் மேக்ஸ்ல வந்துருச்சா அந்த ஆன்சர் சூஸ் பண்ணா போதுமானது. அப்ப இது ரொம்ப ஈஸியானது. அப்போ குரூப் ஒன்னுனா என்னன்னு சொல்லியிருக்கேன், டூனா என்னன்னு சொன்னேன், டூ ஏனா என்ன, புரியுதல? மெயினாக உனக்கு தெரியக்கூடியது என்னன்னா எப்படி படிக்கணும், எப்படி படிச்சு நம்ம ரிசல்ட் கெயின் பண்ணணும், அதை மட்டும் தெரிஞ்சா போதும். இது டூல இருக்கக்கூடிய மெயின் சிலபஸ் அதே தான் இருக்கும். கூட அடிஷ்னலா என்ன இருக்கும்னா தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸை எப்படி கொண்டு போகணும். அப்போ நீ குரூப் ஒன்ல படிச்சியா, அதே தான் இதுல இருக்கு, தமிழ்நாடு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ உனக்கு இதுலயும் 50% கவர் ஆயிடும். அப்போ உன் வேலை என்ன? குரூப் ஒன்னை மட்டும் சாலிடா படிச்சா போதும், எல்லா தேர்வுமே நீ எழுதலாம். அதனாலதான் நாங்கெல்லாம் எந்த தேர்வு எழுதாலும் பாஸ் பண்ண முடியுது. நாங்க படிச்சது எல்லாமே குரூப் ஒன் மட்டும்தான். அதனாலதான் குரூப் டூ பாஸ் பண்ண முடியுது, குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ண முடியுது, குரூப் ஒன்னுமே பாஸ் பண்ண முடியுது. புரியுதே இல்லையா? என்னம்மா? இப்போ நீ உன்னோட கேள்விக்கு நான் வருகிறேன். இது டூ ஏக்கான மீன்ஸ்.
அதே அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ரிலேட்டட் டு அதே தான். டூக்கு என்ன படிக்கிறியோ அதே தான் டூ ஏல அங்க எழுதணும், இங்க 1 மார்க் டைப், அவ்வளவுதான். அப்போ உனக்கு எப்படி பார்த்தாலும் குரூப் ஒன் படிச்ச எல்லாமே உள்ள கவர் ஆயிடும். எக்ஸ்ட்ராவா கொஞ்சோண்டு படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இப்போ அப்படியே அடுத்து பார்த்தோம்னா மெயின் சிலபஸ் ஆகுது. குரூப் ஃபோர் வேறே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ். புரியலையா? இங்க ஒரு ஜெனரல் தமிழ் மட்டும்தான். இங்கிலீஷ் வந்து யாருக்கு ஆப்ஷனல் கொடுப்பாங்கன்னா இந்த டிஃபெண்டம் பசங்க இருக்காங்களா ஐயா, அவர்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ். புரியுதா? மிச்சம் இருக்கக்கூடிய யாருக்கும் ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது. சார் குரூப் டூல பார்த்தோமே அதே ஜெனரல் இங்கிலீஷ் தான் அந்த டிஃபெண்டம் பசங்களுக்கு கொடுப்பாங்களான்னா ஆமா. குரூப் டூல என்ன இங்கிலீஷோ அதே இங்கிலீஷ் தான் என்னங்க இருக்கும் குரூப் ஃபோர்லயும் இருக்கும். ஆனா யார் எலிஜிபிள் அதுக்கு? டிஃபெண்டம் பேச்சஸ் மட்டும் தான் எலிஜிபிள். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாரும் 100 தமிழ் கொஸ்டின் கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். அப்போ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்ட தேர்வு 100 கொஸ்டினுமே உனக்கு என்னவா தான் இருக்க போகுது, தமிழா தான் இருக்கும். அப்ப அது உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. அப்புறம் மிச்சம் இருக்க 100 வழக்கம் போல ஜிஎஸ் 75 ஆப்டிடியூட்ல உனக்கு எவ்வளவு 25 காணப்படும். புரியுதா? அப்போ குரூப் ஃபோர்ல நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 200 கொஸ்டின் நான் எவ்வளவு சார் போடணும்? மினிமம் மினிமம் நான் சொல்லக்கூடியது இது கரெக்டா இருக்கணும், 165 பிளஸ் ஆவது இருக்கணும். 165 பிளஸ் சார். குரூப் ஃபோர் ரொம்ப ஈஸி தான்ப்பா, அவ்வளோ அளவுக்குலாம் இருக்காது. மேக்சிமம் ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஒரு கால்வாசி மட்டும் வெளியே வரும். புரியல? மேக்சிமம் எல்லாம் ஸ்கூல் புக்கில் ஒரு கால்வாசி மட்டும் வெளியே வரும். ஆமாம், இது குரூப் ஃபோரோட பேட்டர்ன். புரியுதா? இதுல நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சப்ஜெக்ட்ல இதுல இருந்து 70 100 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, 15 கேள்வி வரும். 75 கொஸ்டின்ஸ்ல எவ்வளோ வருது? 15. அப்போ எல்லா இடத்துலையும் இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியமா சார்னு கேட்டால் பாலிட்டி முக்கியம்தான். நாட்டோட அரசியல் அமைப்பே தெரியாம உன்னால என்ன பண்ண முடியும்? கரெக்டு தானே? அதனால இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அப்படியே குரூப் ஃபோர் சிலபஸ் பார், அதே தான். குரூப் ஒன்ல என்ன பார்த்தியா அதேயோட சுருக்கம், அவ்வளவுதான். புரியுதா? அப்ப நீ குரூப் ஒன்லாம் படிச்சேன்னா உனக்கு குரூப் ஃபோர்லாம் ஈஸியா இருக்கும், குரூப் டூ ஈஸியா இருக்கும். குரூப் ஒன் மெயின்ஸ் நீ எழுதிட்ட அப்படின்னா குரூப் டூ நீ அழகாக கிளியர் அவுட் பண்ணலாம், குரூப் ஒன்னுமே கிளியர் பண்ணிடலாம். அப்போ உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளோட கோலை ரொம்ப ஹை லெவலில் வைக்கணும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய டிஎன்பிசியில் குரூப் ஒன்று ஹையஸ்ட் போஸ்ட். நம்ம குரூப் ஒன்று நோக்கி வேகமாக ஓடணும், குரூப் ஒன்று அழகாக கிளியர் பண்ணலாம். நம்மளுக்கு அதுக்கு என்னன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கைட்னஸ் வேணும். யாராவது நம்மளுக்கு என்ன பண்ணணும், கைட் பண்ணணும். கைட் பண்ணால் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம போற வழி கரெக்டா. சப்போஸ் வழி மாதிரி போகக்கூடாது இல்லையா, கரெக்டு தானே? அதனால தான் நம்ம இன்ஸ்டியூட் நோக்கி வருவது. அந்த கைடன்ஸ் தான் என்ன பண்றோம், கொடுக்குறோம். அப்போ உனது வேலை என்ன, இங்கே ஒரு உன் ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கணும். குரூப் ஒன்ல மட்டும்தான் குரூப் ஒன் மெயின் சார். ஃபோக்கஸ். மெயின் ஃபோக்கஸ் குரூப் ஒன். அதுக்கு தான் நம்ம என்ன பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம், ப்ரிலிமினரி பிளஸ் மெயின்ஸ். அப்போ மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூமே இங்கே பண்ணிடுவோம். இன்டர்வியூ தெரியும் நினைக்கிறேன். எல்லா ஐஏஎஸ் தெரியும்ல, ஐஆர்எஸ் எல்லா அதிகாரிகளும் இருக்கக்கூடிய நிறுவனம் இது. அவர்களோட அனுபவம் தான் இங்கே. அதனால் அவர்கள் தான் உனக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூமே கிளியர் பண்ணிடலாம். 1B இருந்து நம்ம நிறுவனத்துல இருந்து 5 பேர் கிளியர் பண்ணாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இங்கே தான் குரூப் 1B. தெரியுமா தெரியுதா? குரூப்ல டிஎன்பிசி குரூப் ஒன்ல ஜென்ரலா அதில் 1B 1C வந்து எக்ஸாம் வரும். அப்போ அந்த எக்ஸாமில் 1Bல வந்து கிளியர் பண்ணுவாங்க 5 பேர். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இங்கே தான் நம்ம இன்ஸ்டியூட். ஆமாம், நீங்கள் யூடியூப்ல இருக்கும், யூடியூப்ல அவங்களோட இது இருக்கும், போய் பாருங்க. புரியுது? அப்போ ப்ரிலிமினரிக்கும் கொடுத்துருக்கோம் நாங்கள், அவங்களுக்கு மெயின்ஸுக்கும் இன்டர்வியூமே கொடுத்துருக்கோம். உன் ஃபோக்கஸ் குரூப் ஒன். குரூப் ஒன்ல நீ அழகா முதல்ல பிலிம்ஸை பாஸ் பண்ற வழியை நம்ம பார்க்கணும், கரெக்டா? அப்புறம் என்ன பண்ணணும், மெயின்ஸை பார்க்கணும், அப்புறம் இன்டர்வியூ பார்க்கணும். இதை மட்டும் பார்த்தா போதும். சார் 1A புரியுதுல? 1C ஃபர்ஸ்ட் 1Bலாம் என்ன சார்? ப்ரிலிமினரி பாஸ் பண்றதுக்கான வழி 140. சார் சொல்லுபா. 1A 1C 1Bலாம் என்னது சார்? அதெல்லாம் அப்படிலாம் வந்து டிபார்ட்மெண்டல், இப்போ ஏசிஎஃப் ஃபாரஸ்ட், இந்து ஆ, அறநிலைத்துறை, forest. அதிகாரி போஸ்ட், அது ஒன்று ஒன்றா இருக்கு சப் கிளாஸ். அது வந்து வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான்.
வருஷம் வருஷம் அதுக்கு எப்படி கண்டக்ட் சார் பண்ணக்கூடிய தேர்வு வந்து அதுக்கு எப்படி சார் சோர்ஸ் வாங்கி கலெக்ட் பண்றது? அதுக்கு எப்படி படிக்கிறது? அதுக்கும் அந்த அந்த சோர்ஸ் எப்படி படிக்கணும்னா இந்து அறநிலையத்துறை புக்ல கூட சிலபஸ் என்ன கொடுத்துருக்கோம் அதை பார்த்து படிக்கணும். அது அப்ப நம்ம அதுக்கான குரூப் சிலபஸ் ஒன் என்ன சார் ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணி பார்க்கணும் மெயின்ஸ் அப்படின்னா, கிளியர் பண்ணா தான் படிக்க முடியுமா சார்? அது தனி அடிஷ்னலா? இல்லப்பா எல்லாத்துக்குமே ஒரு டிகிரி தான் ஐயா. அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். அவங்க கூட நோட்டிஃபிகேஷன் கூட குவாலிஃபிகேஷன் இருந்தா நீ அப்ளை பண்ணலாம். ஏன்னா சில பேர் இன்ஜினியர் முடிச்சிருப்பான், ஏன்னா அது குரூப் அவங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்து இருக்கு. அறநிலைத்துறைக்குன்னா பிஎல்லும் படிச்சிருக்குன்னு சொல்றாங்க சார். பிஎல். அதே மாதிரி மெயினா அந்த பிஎல் நீ சொல்ற இல்லையா, நீ நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். சில டிகிரிகள் நீ முடித்திருந்தால் உனக்கு எக்ஸாம்ல ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஓகே. சில டிகிரிகள் லா டிகிரி, சில டிகிரிகள் ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிடம். ஆ சில டிகிரிகள் நீங்கள் முடித்திருந்தால் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், காமர்ஸில், புரியலையா, லா ஓகே. பேப்பர் இதெல்லாம் முடிச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ். சார் ப்ரிஃபரன்ஸ்ன்றீங்களா அது எப்படி கொடுப்பாங்க? அது ஒரு கேள்வி எழும்புது இல்லையா உனக்கு? ப்ரிஃபரன்ஸ்ன்றீங்களா எப்படி கொடுப்பாங்க? இப்போ உனக்கு சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன், நான் சரியா? சும்மா டிகிரி. ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். ம். ப்ரிலிமினரி பாஸ் ஆயாச்சு, மெயின்ஸு ம். பாஸ் ஆயாச்சு, இன்டர்வியூ பாஸ் ஆயாச்சு, எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டோம். வெறும் 10 சீட் இருக்கு. எத்தனை சீட்டு? 10 சீட் இருக்கு. அப்போ இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோல கூப்பிடுவாங்க. ஒரு ஓ. சீட்டுக்கு 2 பேர் அப்படின்ற நிலைமையில கூப்பிடுவாங்க. பிலிமினரில இருந்து மெயின்ஸுக்கு பிலிமினரில இருந்து மெயின்ஸுக்கு எப்படின்னா 1:10 ரேஷியோல கூப்பிடுவாங்க. ஒரு ஓகே சார். சீட்டுக்கு 10 பேருன்ற விதத்துல கூப்பிடுவாங்க. சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு, சும்மா சொல்றேன், சரியா? இப்போ ஒரு 100 சீட் இருக்குன்னு வச்சுப்போமே. குரூப் 1 நோட்டிபிகேஷன் வருது. எத்தனை போஸ்ட் இருக்கு? போஸ்ட் 100. இப்போ அப்போ அந்த அந்த டைம்ல அந்த டிகிரி யூஸ் ஆகுமா சார்? ஆமாப்பா, அதுதான் இப்ப இப்போ சொல்ல அது போறேன். எடுத்துப்பாங்களா? அதுதான் சொல்ல போறேன். இப்ப அந்த டிகிரியோட விஷயத்த தான் சொல்ல. இப்போ யாருப்பா யாராவது ப்ரெசென்ட் பண்றியா என்ன? போர்டு எழுதுது தானா? யாரப்பா போர்டில் ப்ரெசென்ட் பண்றது? சரி, இங்க பாருங்க. 100 சீட் இருக்கு. அப்ப பிலிமினரியில லட்சக்கணக்கான பேர் எழுதுவான். அப்போ மெயின்ஸுக்கு எத்தனை பேர் எடுப்பாங்கன்னா இதுல அப்படியே இன்டூ 10. அப்படியே இன்டூ 10. அப்ப இன்டூ 10 எவ்வளவு? என்னம்மா, 100 × 10மா? அப்படியே ஜீரோ பக்கத்துல சேரப்போற, அவ்வளவுதானம்மா. ஆ, சரியா? ஓகே. அப்போ மெயின்ஸுக்கு எத்தனை பேர் எழுதுவாங்க? 1000 பேர் எழுதுறாங்க. அப்புறம் இன்டர்வியூல 1:2 ரேஷியோல கூப்பிடுவாங்க. அப்ப இந்த 1000 பேர்ல இருந்து இன்டர்வியூ போவாங்க. 100 சீட்ல 1:2னா எவ்வளவு? புரியுதா? அப்ப இந்த 200 பேர் கூப்பிடுறாங்களா? அப்ப 200 பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா? இன்டர்வியூ எடுக்கும்போது இப்போ நான் சும்மா சொல்றேன் சரியா? இப்போ ஏன்ற ஒரு பர்சன் ஒரே மார்க், பீன்ற பர்சனும் ஒரே மார்க், இவரும் ஒரே மார்க், இவரும் ஒரே மார்க். அப்ப 2 பேர்ல யாருக்கா ஒருத்தருக்கு தான் நான் இப்ப சீட்டு கொடுக்கணும். நான் யார் கொடுப்பேன்? அப்போ குவாலிஃபிகேஷன். அப்போ இந்த குவாலிஃபிகேஷன்ல இவர் லா டிகிரி, அதுக்கப்புறம் காமர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரிலாம் அடிஷனலாக முடிச்சிருந்தாரோ இவருக்கு வழங்கப்படும். புரியுதா? இஃப் எனி ஈக்குவல் மார்க்ஸ் ஏற்படும் போது உனக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. புரியுதுல உனக்கு? அந்த டைம்ல பயன்படும். அதனால நீ அப்ளை பண்ணும் போதே உனக்கு கேட்கும், என்ன டிகிரின்னு கேட்கும் இல்லையா? அதுல நீ அழகா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு டிஎன்பிசியில் எக்கச்சக்கமான டவுட்ஸ் சிலபஸ்லாம் இருக்கே சார், எங்க சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அஃபிஷியலா டிஎன்பிசி வெப்சைட் போ. உனக்கு நான் பண்ணி காட்டுறேன். பிரசன்ட் ஸ்கிரீன்ல இது தெரியுதா பாருப்பா. க்ளோஸ் பண்ணதோ வருமோ? நான் அஃபிஷியலா காட்டுறேன், இங்க பாருங்க. நம்ம குரோம்ல அழகா போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டு சர்ச் அவுட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்துருச்சா? அப்போ ஆன்லைன்ல தெரியுதாயா போர்டு? ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தெரியுதுல? தெரியுதுல என்ன பண்றது? இப்போ தெரியுதாப்பா?
என்னடா இவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஆன்சர் பண்ண மாட்டாங்க. எஸ் சார், தெரியுது சார். ஆம். இப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ளே போனோம்னா இதெல்லாம் அவங்களோட டீட்டெயில் கொடுத்துருப்பான். கீழே வந்து ஹோம் பேஜ் இருக்கா, ஹோம் பேஜ் அமுக்கணும்னா வந்துடும். இதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட் இதான் ஐயா, பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அஃபிஷியல் வெப்சைட் இதான். இதில் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்க ரெக்குவயர்மெண்ட் இருக்கா, ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா சிலபஸ். சிலபஸ்க்குள்ள போனீங்கன்னா சிலபஸ் வந்துடும். அழகா இங்க பாருங்க, குரூப் 1 பிலிமினரி பிராக்கெட்ல கொடுத்துருக்கானா, அப்ப பிலிமினரிக்கான சிலபஸ். அப்படியே பாருங்க, குரூப் 1ஓட மெயின்ஸ் சிலபஸ். அப்படியே பாருங்க 1A 1B 1C. அப்போ ஃபாரஸ்டர், இந்து அறநிலைத்துறை, ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி, இதுலேயே ஒன்று ஒன்று இதெல்லாம் 1A 1Bக்குள்ள ஓடும். அதே மாதிரி அதுக்கான மெயின்ஸ் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லா சிலபஸும் இங்கே இருக்கும் சிலபஸுக்குள்ள. உனக்கு புரியுதா, எப்படி பார்க்கணும்னு தெரியுதா? சரி, இப்போ நான் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கு காட்டினீங்கன்னா நல்லா இருக்குமே. இப்போ நான் கடைசியில் அந்த குரூப் 1 எடுத்து காட்டவா? நேராக எங்கே பார்க்கணும், ஒரே நிமிஷம் போர்டு தூக்கிக்கலாம். இங்கே பாருங்க, அதே ரெக்குவயர்மெண்ட்டுக்குள்ள போனால் கரெக்டாக வருதா, கொஸ்டின் பேப்பர் கீழே காட்டுதா. அந்த கொஸ்டின் பேப்பரில் கிளிக் அவுட் பண்ணீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீன்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கொஸ்டின் பேப்பரோட ஃபுல்லாக வந்துடும். என்னென்ன எக்ஸாம்லாம் கடைசியாக நடந்ததோ அதை ஃபுல்லாக. நம்ம குரூப் 1 மட்டும் பார்ப்போம். இப்போ எப்பவுமே உங்களோட டார்கெட்டை ஐயா வைங்க, லோவை வைக்காதீங்க. இதோ இருக்கு, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 இருக்கா. அப்போ அந்த நம்பரை டச் பண்ணணும், எந்த டேட் அந்த டேட்டை டச் பண்ணணும். டச் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். திரும்ப இதை டச் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஒரு கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்ற வேலையை தான் நீ பண்ணணும். முதல்ல நான் என்ன வேலை சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் பிரிண்ட் பண்ணிக்க, சிலபஸை கையில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஷின் பேப்பரை பார். கொஷின் பேப்பர் என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்போ இதான்ப்பா கொஷின் பேப்பர் 2025 ஃபர்ஸ்ட் பேஜ் கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு புக்லெட் பெருசா இருக்கும், அதை பார்த்து பயந்துடாத சரியா. போத் இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கு இல்லையா, அதனால அவ்வளவு பெருசா தெரியுது புக்லெட். ஆஃப்லைன்ல வேணா வரக்கூடிய பசங்க வேணா வாங்க, நான் நேரில் ஒரு நாள் எடுத்து வந்து காட்டுறேன். என் புக்லெட் வீட்டில் இருக்கும், நான் எடுத்து வந்து காட்டுறேன் பார். இது ஒரு புக்லெட் ஃபர்ஸ்ட் பேஜ். இது அதை முடிஞ்சோடனே அப்புறம் எம்டி பேஜ் கொடுத்துருப்பாங்க பின்னாடி பேக்ல. இதுதான் கேள்வி. அப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கேள்வி இங்கிலீஷ்ல இருக்கா. ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ், கொஷின்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நான் சொல்றேன் என்னன்னு. இப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ். 1 2 3 4 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு மட்டும் கேட்கறாங்க. அப்ப நம்ம படிச்சு பார்த்து எது கரெக்ட்னு தெரியணும். அப்போ கேள்வி இங்கிலீஷ்ல இருக்கும், இங்கிலீஷ் முடிஞ்சவனுக்கு எதுல வந்துடும், தமிழ்ல. தமிழ் மீடியம் பசங்க தமிழ்ல படிக்க போறாங்க, இங்கிலீஷ் மீடியம் போய் இங்கிலீஷ்ல படிக்க போறான், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். ஆனா ஆன்சர் ஃபைனல் வெர்ஷன் இங்கிலீஷ் தான். சப்போஸ் தமிழ்ல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா வச்சுக்கேன் கொஸ்டின்ல, அது கிடையாது. இங்கிலீஷ் இஸ் ஏ ஃபைனல் வெர்ஷன். இப்போ சப்போஸ் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டே இங்க கொடுக்கல தமிழ்ல, சரியா, அதுக்கு மூணாவது ஸ்டேட்மெண்ட்டே நீங்க கொடுக்கல, தமிழ் மீடியம் எனக்கு இதுவா இருக்கு, அதனால நீங்க இதை பண்ணுங்க மார்க் கொடுங்க அப்படின்னா கேட்டால் கிடையாது. இங்கிலீஷ் இஸ் ஏ ஃபைனல் வெர்ஷன். இதை தமிழ்நாட்டில் போய் மாத்துங்கடானா மாற்ற மாட்டானுங்க. தமிழ்நாட்டில் போய் மாத்துங்கடானா இதை மாற்ற மாட்டானுங்க. கரெக்டு தானே. இதை போட்டிருக்கா, என்ன பெண்ணை யூஸ் பண்ணணும், பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் போட்டிருக்கா. இங்க பாருங்க, 9வது படிங்க. 9வது என்னது, அனைத்து எல்லா விஷயமும் ஆங்கில வழி தான் என்னது இறுதியானது. ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்கோம் அதான் ஃபைனல். இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல கடைசியா கொடுத்துருப்பான். நீ பயப்பட தேவலமா, ஏமா பயப்படுற. இது ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். எழுதிக்க, கொஸ்டின் டைப்னு போட்டு எழுது.
உனக்கு நான் எப்படின்றதெல்லாம் உனக்கு வந்து நான் சொல்ல கொஷின் டைப்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. ஏன்னா என்னென்ன டைப்லாம் கொஷின் கேட்பான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சாதான் அந்த எக்ஸாம் நீ படிக்க முடியும். இது ஸ்டேட்மெண்ட் டைப். ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டல எப்படி இருக்கு, இப்படி இருக்கு உங்க ஸ்டேட்மெண்ட் டைப்பு. அந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து அடுத்த டைப் வந்து மேட்ச். மேட்ச்லயும் கேட்பாங்க. அடுத்த டைப் எழுதிக்க மேட்ச். மேட்ச் கொஷின்ஸ் எவ்வளவு எவ்வளவு டைப்ல வரும். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கேத்த மாதிரி புக்ல படிக்க முடியும். ஓ இது படி, இது மேட்ச்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி படிப்ப. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது மேட்ச். அதுவும் இப்போ எல்லாமே இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கும். எல்லா கொஸ்டினும் 200 கொஸ்டினும் இருக்கும். அப்போ ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் இருக்குமா சார்? ஆமாம்பா. சின்ன கேள்வி வந்தா 2 வரலாம். கரெக்ட் தானே? சின்ன கொஸ்டின் வந்தா 2 வரலாம். அப்புறம் இது ஒரு டைப். 4 கொடுத்துட்டு எது சரி எது தவறு, சரியா? அப்ப விச் இஸ் கரெக்ட் இன்கரெக்ட் எழுதி, அது மூணாவது டைப். விச் இஸ் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். அப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 1 2 கரெக்ட், 2 3 கரெக்ட் அப்படிலாம் கேட்பாங்க. அப்ப இது ஒரு டைப். இப்படி ஒரு கொஸ்டின் வரும். இது ஒன்லைனர் கொஸ்டின். ஒன்லைனர்னா அப்படியே படிக்கிறோம், அதுக்கு என்ன ஆன்சர் நாலுல. இது ஒன் லைனர். ஒன் லைனர் கொஸ்டின். அப்ப நீ படிக்கும் போது உனக்கு புரிஞ்சிடும் இல்லையா? இந்த பாராகிராஃபை நம்ம படிச்சோம்னா இது ஒன்லைனரா இந்த பாயிண்ட்லாம் கேட்கலாம். ஓ இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். இந்த பாராகிராஃப்ல எல்லாம் வருஷமா இருக்கு, உருவான வருஷம். அப்ப மேட்ச்ல கேட்கலாம். படிக்கும் போது உனக்கு ஐடியா கிடைச்சிடும். அப்ப நீ படிக்கும் போது சார் இதெல்லாம் அப்ப இன்ட்ரோ பார்த்துட்டே அப்ப படிக்கணும். படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லயும் அந்த மாதிரி தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கணும்ல சார்? ஆமாப்பா. சயின்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம், அவ்வளவுதான்ப்பா. இப்பதான்ப்பா நீ லைனுக்குள்ளேயே வர. இப்படிதான்ப்பா படிக்கணும். சூப்பர்ப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம அதுக்குள்ள நம்ம பாயிண்ட் எல்லாமே அவுட் இந்த பண்ணி மாதிரி தான் தான் படிக்கணும். படிக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம கையில வச்சுட்டு பார்த்து படிக்கணும். வச்சுக்கணும். ஆமாப்பா. நீ டெய்லி என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். நீ என்ன தேர்வுக்கு தயாராகிறியோ அது மட்டும் பார்க்கணுமான்னு கேட்டா கிடையாது. குரூப் ஒன் மட்டும் தான் சார், குரூப் ஒன் இல்ல, மட்டும் தான். அதுக்கான இது மட்டும் ப்ரீவியஸ் தான். இயர் கொஸ்டின் வந்து லைனா அதுக்கே டைம் பார்க்கணும். கரெக்டா இருக்குமே சார்? ஏன்னா புரியல. பாலிட்டி, ஐஎன்எம், நெக்ஸ்ட் ஜாகிரபி, ஹிஸ்ட்ரின்னு நம்ம அந்த சிலபஸ் வைஸா படிச்சுட்டு அதுக்கு நோட்ஸ் எடுத்த பிறகு ஆனது நான் அடுத்த அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டா இருக்குமே சார்? அப்படி அடுத்த இல்லப்பா, டைம் கரெக்டா இருக்கும். இது ஒரு ஃபேக்டர். இது ஒரு ஃபேக்டர் கேட்பாங்க பசங்க. சார் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் சப்போஸ் ஏப்ரல்ல வருது, இந்த டைம் கன்செப்ஷன் போதுமா சார்? 6 மாசம், 6 to 8 மாசம், அதிகபட்சம் 8 மாசம். அது என்ன படிக்கிறது? கரெக்டா கரெக்டா படிக்கிறது, பிலிமினரி கரெக்டா முடிக்கிறதுக்கு. அப்ப பிலிமினரி நீ முடிக்கிறதுக்கு 6 to 8 மாசம் போதும். ஆனா நீ 6 to 8 மாசம் ஃபுல்லா படிக்கணும். அரையும் குறையுமா படிச்சா முடியாது. அரையும் குறையுமா படிச்சா 1 வருஷம் 1.5 வருஷம் கூட தான் படிக்கலாம். ஃபுல் ஃபோக்கஸ் நீ உட்காந்து படிக்கிற. காலையில் இதுவரை பசங்க கேட்பாங்க எவ்வளோ மணி நேரம் படிக்குது, எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், என்ன சப்ஜெக்டை படிக்கிறது. கரெக்டு தானே? அதனால தான் சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோ. முதல்ல என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் உனக்கு நல்லா வரும்னு பார். நீ எடுக்கும் போது ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு அப்ரோச் கொடுப்பாங்க. அதில் உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 8 ஹவர்ஸ், மினிமம் 8 ஹவர்ஸ் படிக்கணும். மினிமம் 8 ஹவர்ஸ்னா காலையில் அழகா எழுந்து நீ உட்காரதுல இருந்து நைட்டு தூங்கும் வரைக்கும் மினிமம் 8 மணி நேரமாவது செலவிடும். மினிமம், அதிகபட்சம் உன் விருப்பமானது. அந்த 8 மணி நேரத்தை நீ செலவிடும் போது மார்க் எது எதுக்கெல்லாம் அதிகமாக வருமோ அதுதான் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீ அடுத்த சப்ஜெக்ட் கொடுக்கணும். முதல்ல உனக்கு என்ன சப்ஜெக்ட் வருமோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தனா உனக்கு இன்வால்வ் ஆகுமோ. கரெக்டு தான்? டிஎன்பிசிக்குள்ள இன்வால்வ் ஆகிடும். இன்வால்வ் ஆகிட்டா போதும். ஆனால் டெய்லி மேக்ஸ் பார்க்கறது ஒரு ஒரு டாபிக் நல்லது. மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 10 கொஸ்டின் போடு போதும். எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின் போட்டால் ஒரு 3 நாள்ல 4வது நாள் ஒரு டாபிக் முடிஞ்சிருமா? கண்ணுக்கு தெரியாமல் முடிஞ்சிடும் டக்குன்னு மேக்ஸ். அப்போ டெய்லி ஒரு 10 கொஸ்டின் மேக்ஸில் நீ என்ன பண்ண போட்டு பார்க்கணும். அப்போ இந்த ஹேபிட்லாம் எப்போ வரும்னா நீ இன்வால்வ் ஆகும் போது மட்டும்தான் இந்த ஹேபிட் வரும். இப்போ டைம் கன்செப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிஒய்க்யூ பார்க்கணும். உனக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சாதான் பிஒய்க்யூ நீ பார்க்கும்போது புரியும். ஓ இது இந்த சப்ஜெக்ட், இது கரண்ட் அஃபேர்ஸ். கரெக்ட் தானே? இல்ல புரியுமா? அப்போ பிஒய்க்யூ நீ எப்ப பார்க்கறனா ஒரு 3 மாசம் கடந்து போகட்டும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 3 மாசம் கடந்து போகட்டும். 3 மாசம் கடந்து போச்சுன்னா உனக்கு என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்னலாம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். நல்லா அப்சர்வ் பண்ணிப்பேன். அப்புறமா நீ பிஒய்க்யூவை பாரு.
ப்ரீவியஸ் இயர் கொஷினை டெய்லி ஒன்று அதுக்கப்புறமா பார்த்தோன்னா போதுமானது. அதே மாதிரி நீ என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறியோ அது மட்டும் பார்க்கக்கூடாது, கடந்த எல்லா எக்ஸாமையும் பார்க்கணும். ஏன் சார் எல்லா எக்ஸாமையும் பார்க்கணும்? நான் படிக்கிறது குரூப் ஒன்று தானே, நான் ஏன் சார் எல்லா எக்ஸாமையும் பார்க்கணும்? இப்போ என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அதில் என்னென்ன டைப்லாம் கேள்வி வருதோ அப்போ அடுத்த கொஷின் பேப்பரில் தானே வரும். இந்த கொஷின் பேப்பரில் இந்த பொருள் இப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டானா அடுத்த கொஷின் பேப்பரில் இந்த பொருள் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். அப்போ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்பான், இந்த பொருள் ஏன் பயன்படுத்தப்படுகிறது, எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது கேட்கலாம் இல்லையா, யூசஸ். கரெக்டு தானே? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்கலாம், இந்த பொருள்னா என்ன, முதல்ல ஏன் இந்தியாவுக்கு வேணும்னு கேட்கலாம். அப்போ அந்த நுணுக்கம், இந்த நுணுக்கத்தை பிடிக்கணும்னா ரெகுலராக பார்த்தா தான் முடியும். குரூப் ஒன்று மட்டும் பார்த்தா முடியாது. ஏன்னா போன வருஷம் எடுத்த கொஸ்டின் பேப்பர் டீம் வேறையா இருக்கலாம், இந்த வருஷம் எடுக்கிற கொஷின் பேப்பர் டீம் வேறையா இருக்கலாம். அப்போ அவங்களோட கண்டினியூட்டி நீ பிடிக்கணும்ல, அதனால கண்டினியூவாக தான் பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும். இப்போ பார்க்காத ஒரு 3 மாதம் ஆகட்டும், அப்போ தான் உனக்கு புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் பாரு. சரியா? ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பாரு, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின் தான். சார் அப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார். டைம் சொல்லுங்கப்பா. சார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் சார். இந்த சொல்லுங்கப்பா, ப்ரீவியஸ் என்னப்பா? இயர் கொஷின் பார்க்க சொல்றீங்க இல்லைங்க சார், ஆமாப்பா. அது மினிமம் 3 to 4 அப்படின்னா 5 இயர்ஸ் பார்க்கணுங்களா, இல்லை இப்போ 3 இயர்ஸ் மட்டும், லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் சூப்பர்ப்பா, பார்த்தா? நல்ல கொஷின். சார் கொஷின் பேப்பர் பார்க்கணும்னு சொல்றீங்க, எந்த வருஷத்துலேருந்து பார்க்கணும்? டிஎன்பிசிக்குள்ளே போனால் எக்கச்சக்கமாக இருக்கும். 2023 இருந்து. ஏன் சார் 23லேருந்து மென்ஷன் பண்ணுறீங்க? ஆஃப்டர் லாக்டவுன் அப்புறமா நடந்த தேர்வில் கொஷின் பேப்பர் டீம் மாறி போச்சுப்பா. இப்போ எடுக்கிற கொஷின் பேப்பர் டீம் 23லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2023 இருந்து 25 வரைக்கும் என்ன தேர்வு நடந்ததோ அதுதான் மட்டும் பார்த்தா போதும். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்க்க தேவையில்லையா சார்? இது பார்த்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் பார்த்துக்கும். 2023 அதை நோட் பண்ணி வச்சுக்கோ, உரம் நோட் பண்ணி வச்சுக்கோமா. 2023 ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கணும். சூப்பர்ப்பா, நல்ல கொஸ்டின்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ கேள்விகள் கேளுங்க, உங்க டவுட் ஏதாவது இருந்தா. ஏன்னா சார் இது போத் வாழ்க்கை, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பார்க்கணுமா சார்? இது வாழ்க்கை. சொல்றது புரியுதா இல்லையா? சார் போத் ஆமா, ப்ரிலிம்ஸ் அண்ட் சொல்லுப்பா. மெயின்ஸ் பார்க்கணுமா? ஆமாப்பா, இது ஒரு நல்ல கொஸ்டின். அதனால தான் நான் காமிச்சேன். நீ படிக்கும் போதே நிறைய படிக்கணும். நிறைய படிச்சுட்டு கம்மியா வந்ததுன்னா ஓகே, அக்செப்டபிள். நீ படிக்கிறதே கம்மியா படிச்சுட்டு அங்க போனா ஒன்றும் இல்லாம போனா என்ன ஆகும்? அதான் நீ படிக்கும்போது பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸுக்கும் இது எப்படி எழுதலாம், ப்ரிலிமினரிக்கு இதுக்கு எப்படி கேள்வி வரும்னு ஃபுல்லா படின்ற நான். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் அதே தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல்லா படி. ஃபுல்லா படிச்சுட்டுனா ப்ரிலிமினரியில் மேலாப்பில் ஆப்ஷனில் கேட்க போகிறேன், எழுத போகிறேன். ஃபுல்லாக படிச்சதை அழகு பண்ணி மீன்ஸ் எழுத போகிறேன், அவ்வளோதானே. அப்போ மீன்ஸுக்கு நீ தனியாக எஃபோர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் நீ எப்படி அழகுபடுத்தணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு மட்டும் கற்றுக்கிட்டா போதும். அதான் படிக்கும் போது சைமல்டேனியஸாக படி, பல்காக படி. இது வந்து மெயினாக எங்கள் அண்ணன் சொன்னது தான். எங்கள் அண்ணன் வந்து இங்கே சேலமில் வந்து டிஎஸ்பியாக இருக்காரு. சரியா? அவர் சுத்து போட்டாலும் மேக்ஸ் வராது. இப்போ குரூப் ஒன்ல மேக்ஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடி குரூப் ஒன்ல மேக்ஸ் பேப்பர் தனியாக இருந்தது. சரியா? அவர் சுத்து போட்டாலும் மேக்ஸ் வராது. அப்படியே புக்கில் இருக்க மக்கப் தான் அடிப்பார். அவரு கெட்ட நேரம் அந்த டைம்ல புக்கில் இருக்க கேள்வியாக கேட்டான், அதனால அந்த மீன்ஸ் பேப்பர் பாஸ் பண்ணிட்டார். அவர் சொன்ன ஒரே விஷயம், எது படிச்சாலும் என்ன பண்ணு, கிராஸ் ரூட் லெவல்ல படி. அப்படின்னா ஆழமா படின்னு சொல்ல வர்றார். நீ அதிக அளவு படிச்சு கம்மியா வந்தா பரவாயில்ல, நீ படிக்கிறது கம்மியா படிச்ச பிறகு வரும். கரெக்டு தானே? அதனால ஃபுல்லா அதிகமா படி. படிச்சுட்டு அதுல இருந்து கரெக்டா தேவையானதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். நீ கம்மியா படிச்சுட்டுனா அதுக்கப்புறம் என்ன எழுதுவ மீன்ஸ்ல? பண்ண முடியாதுல்ல. சொல்லுங்கப்பா. கும்பலக்கண்ணன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? இந்த கேள்வி பாருங்க. The question and answer are to be placed before the என்ன கமிட்டி, வல்லுநர் குழு. சரி, இதெல்லாம் எழுது சார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கொஸ்டின் வந்து 2 ஆன்சர் இருக்கலாம், சில கொஸ்டின் வந்து தப்பாவே இருக்கலாம். அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் இந்த கிரேஸ் மாதிரி மார்க் கொடுத்துருவாங்களா போட்டு சார்? கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். ஓகே. அப்போ கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய வல்லுநர் குழுன்னு ஆட்கள் இருப்பாங்க. இத என்ன தப்பு அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குர்த்தி வரக்கூடிய சில அதுதான் மீனிங். ஒன்று கொஷின் தப்பு, அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம் உனக்கு? அவ்வளவுதான். ஆக மொத்தம் இந்த கேள்வி ஏதோ பிழைகள் பண்ணிட்டாங்க. ஏன்னா 200 கேள்விகள்ல அவர்கள் பிழைகள் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வந்துடும். சரி, எங்க பாரு,
ஏ பி சிடி ஆப்ஷன் இ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்னது ஆன்சர் நாட். எப்பவுமே அந்த ஆப்ஷன் பயன்படுத்தவே கூடாது. 200 கேள்வியிலையும் ஏபிசிடி இந்த நாளுக்கு எதனா ஒன்று போட்டு தான் வரணும். ஏன் சார் அப்போ அந்த இ ஆப்ஷனை வச்சிருக்காங்கன்னா, சில தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் டிஎன்பிசியோட ஓஎம்ஆர் ஷீட்டில் இதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷன் தான் இருந்தது. மேஜிக் பென்னு ஒரு பெண்ணை பயன்படுத்திட்டானுங்க. எக்ஸாம் மேலே ஷேட் பண்ணிட்டானுங்க. கொஞ்சம் தூரம் போனால் மறைஞ்சிரும். போகிற வழியில் நிப்பாட்டி அப்புறமா கொஷின் பேப்பர் கையில் கிடச்சிரும்ல, அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்து அப்புறமா கொண்டு போகிறாங்களா ஓஎம்ஆர் ஷீட்டு, அந்த வண்டியை நிப்பாட்டி அங்கே உட்காந்து மேஜிக் பெண்ணில் என்ன பண்ணியிருக்கானுங்க, எடுத்து போயிடும் இல்லையா மேஜிக் பெண்ணில் எழுதுனது, அப்புறம் அவனுங்க பெண்ணில் எடுத்து கரெக்டான ஆன்சரை மார்க் பண்ணியிருக்கானுங்க. புரியுதே இல்லையா? அதனால் ஈன்ற ஒரு ஆப்ஷனை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த கேள்வி நீ எழுதலை அப்படின்னா இ ஆப்ஷனை ஷேட் பண்ணிடணும். அப்படி பார்த்தா ஓஎம்ஆர்க்கில் எல்லாம் ஃபில்லான மாதிரி தானே, யாரையும் ஏமாற்ற முடியாதுல்ல. அதுக்காக இ ஆப்ஷன் கொண்டு வரப்பட்டது. நீ இ ஆப்ஷன் போட்டோன்னா வேஸ்ட்டு போடாத. எப்பவுமே ஏபிசிடி 4 ஆப்ஷனுமே நீ எதனா ஒன்று போட்டுக்கோ. டிஎன்பிசியோட நுணுக்கம் எது தெரியலனால ஏ போடணும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். போக போக உனக்கு பழகிடும். இது ஸ்டேட்மெண்ட், இது ஒன்லைனர் தெரியுதா? இது ஒன்லைனர் கொஸ்டின். இதெல்லாம் ஒன்லைனர் கொஸ்டின், இதெல்லாம் ஒன்லைனர். இது காரணம் கூற்று கரெக்டா. அடுத்து எழுதிக்கு இது ஒரு டைப் அசஷன் ரீசன். இந்த டைப்ல கொஸ்டின் வரும். அப்ப என்னென்ன டைப்ல உனக்கு கேள்விகள் வருது நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக முடியும். எந்த பேங்க் கேட்டா அவன் வந்து அசகேட் பண்றானுங்க சொல்றான். அந்த பேங்க் எந்த பேங்க் தெரியும் கர்நாடகா தெரியல சொல்றான். கேட்க போகுது கமலக்கண்ணன் ஏதாவது டவுட் ஐயா? சரி, புரியுதுல? அப்போ இந்த மாதிரியான கேள்வி வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இப்போ காரணம் கொடுத்து வழக்கம் போல இது மேட்ச். இந்த மேட்ச் என்ன கொடுத்து என்ன முத்திர குத்திருக்க, அவ்வளோதான், வல்லுநர் குழு முடிவு செய்வார்கள். சில கேள்விகள் அப்படிதான் வல்லுநர் குழுன்னு இருக்கும், மற்றபடிலாம் இது பார்த்துக்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் எழுதிக்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசை இந்த மாதிரி கேள்வி வரும். இந்த மாதிரி கால வரிசை கேள்வினா என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஈவெண்ட் எந்த வருஷம் நடந்தது, இந்த ஈவெண்ட் எந்த வருஷம் நடந்தது எழுதி அதை அரேஞ்ச் பண்ணணும். புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918 1918, சம்பர்ணா சத்தியாகிரகா 1917 17, அப்ப கேதார் சத்தியாகிரகா 17 to 18, ரவுலட் ஆக்ட் என்னது 1919. அப்போ இதை வரிசை பண்ணோம்னா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும் 17 இது. புரியுதா? அப்புறம் அகமதாபாத் 18ன்னு சொல்லிட்டீங்க, இது 17 to 18ன்னு சொல்லிட்டீங்க, அதனால இது பிட்வீன் அப்புறம் இது, அப்புறம் 19 இது, இந்த மாதிரி வரிசை பண்ண சொல்லி வரும். ஆமா, அப்போ உனக்கு அந்த ஏர் தெரியணும். புரியுதா? அது கிளாஸ் இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? குரோனாலஜிக்கல் ஆர்டர் தமிழ்ல கால வரிசை. கால வரிசை கேள்வி இப்படியும் இருக்கும். அப்ப நம்ம எல்லா ஆங்கிள்லயும் படிக்கணும். உங்களுக்கு தெரியுதுல, ஒரு ஆங்கிள் மட்டும் படிக்கக்கூடாது. அப்படியே இந்த பேரா இதை படிச்சா வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பேரல் எப்படி வேணாலும் அவன் கேள்வி கேட்பான். அதுக்கேற்ற நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தம் ஆயிக்கணும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோ. இது பொறுத்துக்க மேட்ச் மேட்ச் குரூப் மெடிவல் இந்தியா சார். இப்போ இது இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன தேர்வு சார் கஷ்டம்? அதான் முதல் வாட்டி ஓகே ஓகே. குரூப் 4, குரூப் 4ல 100 மார்க். அப்போ தமிழ் 100 மார்க் ஜிஎஸ் காமிச்சலையா, அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தமிழில் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் 3 இருக்கும், 85 மார்க்கு. சரியா? கிராமரு 15 லெசன் படித்தா போதும். உனக்கு சிலபஸை உனக்கு கிளாஸ் முடிஞ்சு நான் காட்டுறேன் உனக்கு தனியாக. சரியா? அப்போ உனக்கு புரியும், நான் வெயிட் பண்ணேன். இது வந்து காரணமும் கூற்றம், இது வழக்கம் போல. இது இந்த கொஸ்டின் பேப்பர் டைப்பு எல்லா இப்போ நான் காமிக்கிறேன் கொஸ்டின் பேப்பர் டைப்பு எழுதுற இல்லையா, குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் எல்லாமே இப்படிதான் இருக்கும்.
எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்குது. இதோ 4 கொடுத்துட்டு எது சரி எது தப்புன்னு கேட்பாங்க இல்லையா, சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டேன். அப்போ உங்க கொஸ்டின் பேப்பர் டைப்ல இப்படிதான் இருக்கும். இவ்வளவுதான் கொஸ்டின் டைப். அப்போ கொஸ்டின் டைப் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் பாரு, இவ்வளவு தெரியுதா உனக்கு? இவ்வளவுதான் கொஸ்டின் டைப். அப்போ கொஸ்டின் டைப்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒயிட் போர்டு வரல, ஒரே நிமிஷம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். ரெண்டாவது பொறுத்துக்க மேட்ச். மூணாவது ஒன் கரெக்ட் லைனர் இன்கரெக்ட். கரெக்ட் அல்லது இன்கரெக்ட் 4 கொடுத்துட்டு. ஒன் லைனர் அடுத்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஒன் லைனர் ஒன் கொஸ்டின்ஸ் லைனர் கொஸ்டின். அடுத்து chronological order. chronological order. அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் இருந்துச்சு. assertion அல்லது ரீசன். இந்த டைப்ல தான் நீ படிக்கணும். ஒரு ஒரு பேராவையும் இந்த டைப்ல தான் படிக்கணும். புரியுதுல? ரொம்ப 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 முக்கியமானது பார்த்து. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த டிஎன்பிசியில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? டிஎன்பிஎஸ்சியில், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஆன்லைன்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எந்த சந்தேகமான கேளு. ரொம்ப சின்ன சந்தேகமா இருந்தா கூட கேட்டுக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. நீ எவ்வளோ வாட்டி நீ உனக்கு என்ன சந்தேகமா இருக்கோ அதை தெளிவுபடுத்த தான் நான் வந்திருக்கேன். கரெக்டு தானே? சார் சொல்லுங்கப்பா. சார் இப்போ கொஷின்ஸ் இப்போ இந்த குரூப் ஒன் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, ஆமா ஆமாம் ப்ரிலிம்ஸ், சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப் டு 6th to 12th வரைக்குமே. ஓகே. அப்புறம் இந்த புக்கு இருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் எவ்வளோ கவர் ஆகும்? இல்லை வெளியில் இப்போ தமிழ் பண்பாடும் இந்தியாவும் அறநிலையெல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல புக்கு. ஆமா ஆமா. ஸ்கூல் புக்கை தவிர அவுட் சோர்ஸ் வந்து எத்தனை கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியுங்களா? ஒன்றும் கிடையாது சார். இங்க வருங்க, குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பிலிமினரிக்கு மட்டும் சொல்றேன். பிலிமினரி 200 கொஸ்டின்ல 140+ கொஸ்டின்ஸ் போடணும். கரெக்ட் தானே? ஸ்கூல் புக் பேஸா வச்சு 70 to 80 கொஸ்டின்ஸ் தான் வரும். அப்ப ஸ்கூல் புக்கு நீ 6ல இருந்து 12 வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிச்ச அப்படின்னா 70ல இருந்து 80 கேள்வி தான் உனக்கு கவர் ஆகும். அப்போ மிச்சம் இருக்க எல்லாமே ஆத்தரேட் புக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் மட்டும்தான். அப்போ அந்த இதுல மிக முக்கியமா நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? புக்ல இருந்து வர 70 to 80 கேள்வியை நீ தப்பா போடக்கூடாது. தெரிஞ்ச கேள்வியை தப்பு பண்ணாம இருந்தாலே ரிசல்ட். நம்ம படிச்சிருப்போம், ஏன்னு தான் போடணும், ஆனா பி போட்டுருவோம். 4 ஆப்ஷன், ஏவா பியா, இல்ல பியா இருக்கும், அப்படி போட்டா ஏவா இருக்கும். அப்போ தெரிஞ்ச கேள்வி நீ தப்பு பண்ணாம போடணும். ஸ்கூல் புக்கை 70 to 80 கொஸ்டின்ஸ் கரெக்டா வரும், அதை தப்பு பண்ணாம போடணும். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே ஆத்தரைட் புக்ஸ். குரூப் 1க்கு சொல்றேன், ஆத்தரைட் புக்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். குரூப் 2 சொல்றியா, அது ஒரு நியாயம் இருக்கு. குரூப் 2ல 100 மார்க் இங்கிலீஷோ அல்லது தமிழோ வரும் இல்லையா, 100 மார்க் இங்கிலீஷோ தமிழ். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிராமர் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும், அவன் என்ன வேணாலும் கிராமர் கேட்பான். தமிழ் அதே மாதிரி தான், கிராமர் இலக்கணம் இருக்குல்ல, கான்செப்டை தெரிஞ்சுக்கணும், அவன் என்ன வேணாலும் கேட்பான். ஸ்கூல் புக்ல இருந்தா இப்போ 100 மார்க்ல வருமா வராதா? இப்போ இருக்க காலகட்டம், இப்போ நடந்த குரூப் 2 பாதி தான் வந்தது, 60 to 50 கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா? மிச்சம் 100 மார்க் ஜிஎஸ் இருக்குல்ல, குரூப் 2 பொறுத்து ஜிஎஸ் இருக்குல்ல, அந்த ஜிஎஸ்ல கரெக்டா நம்மளுக்கு வரணும்னு பார்த்தோம்னா ஒரு 60 to 50 to 60 கொஸ்டின் வரும். மிச்சம் இருக்கிறதுல ஆத்தரைட் புக்கு போகும். நீ எவ்வளவுதான் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல படிச்சாலும் அங்க ஒரு 40 to 30 கொஸ்டின் புதுசா இருக்கும் எல்லா எக்ஸாம்லயுமே. நம்ம அது எக்ஸாம் ஹால்ல தான் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த 40 to 30 கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நம்ம கத்துக்கணும். அதெல்லாம் போடக்கூடாது, இங்கி பிங்கி பாங்கிலாம் போடக்கூடாது. அதுக்கு தான் கத்துக் கொடுக்க இங்க வந்திருக்கேன். ஒரு தெரியாத கேள்வி எப்படி எழுதணும் அது சொல்லி தரதான் நம்ம நிறுவனத்துக்கு வரோம். ஒரு தெரியாதவனுக்கு அந்த கேள்வின்னு எப்படி எழுதணும், அந்த கேள்வி ஏன் உனக்கு தெரியல, அந்த கேள்வி தெரியறதுக்கு நீ என்ன பண்ணணும், அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டியூட் வருது. வேற எதுக்குமா வரும்? வேற எதுவும் கிடையாது, அதுக்கு தான் வரும். சொல்றது புரியுதுல? அப்ப
இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக முடிஞ்சிடும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆத்தரைட் புக்கில் படிக்கிறோமோ அந்த பாயிண்ட்டையும் எழுதணும், ஸ்கூல் புக்கில் என்ன பாயிண்ட் படிக்கிறோமோ அதுவும் எழுதணும், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கிறோமோ அதுவும் எழுதணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேஜில் முடிச்சிடணும். அந்த பேஜ் தாண்டி எழுத முடியாது இல்லையா, அதுக்குள்ளே முடிச்சிடணும். சூப்பர் சார். வேற வேற கேள்விகள்? ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து அழகாக குரூப் ஒன்று அடிச்சிடலாம், பெரிய ப்ரிலிமினரி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் கரெக்டாக படிக்கணும் ஐயா. இந்த 6 மாதம் உட்காந்து ஸ்டெடியாக உட்காந்தீங்கன்னா முடிஞ்சது வேலை. புரியலையா? சொல்லி வச்சு அடிக்கலாம் ப்ரிலிமினரியை, அழகா பாஸ் சொல்லி வச்சு அடிக்கலாம். ஆனால் கரெக்டாக படிக்கணும் ஃபோக்கஸ் பண்ணி. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? வேற ஆன்லைனில் வேற ஏதாவது டவுட் இருக்கா ஐயா? சார் இந்த புக்ஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல இல்லைங்களா ஒவ்வொரு ஆமாம் டாபிக்கும், சார். இந்த இப்ப 8, 9 யூனிட் அந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லைங்களா? ம் ம் அந்த மாதிரி கேட்கணும் சார். அது நம்ம ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணாதான் கிடைக்கும். ஓகே சார். புக்ஸ் ஆத்தரிக் புக்ஸ் வந்து நம்ம வாங்கணும் சார். அதான் இல்லை சார் இன்ஸ்டியூட்ல கேட்கறேன். மெட்டீரியல் இருக்கு இல்லையா, சார். அதுவே எல்லாமே கம்பைல் பண்ணி நம்ம போட்டிருக்கோம், அதனால பிரச்சனை இருக்காது. ம். எல்லாமே கம்பைல் பண்ணி தான் போட்டிருப்போம், அதனால அதுவும் பிரச்சனை இருக்காது, கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம கம்பைல் பண்ணி போட்டிருப்போம் சார். ஓகே சார். சார் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இப்போ ஆமாம் கரண்ட் சார், அஃபேர்ஸ். லாஸ்ட் மினிமம் 1 இயராவது பார்க்கணும், மினிமம் 1 இயர் பார்க்கணும். மெசேஜ் போட்டிருக்கீங்க ப்ரோ, ப்ளீஸ் லெட் சார் ஸ்பீக் ஆஃப்டர் யூ ஆஸ்க் யுவர் டவுட். ஓ, பேசி முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் கேட்கும்போது சார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணுமா? 7 வருஷம் ஃபீல்டில் இருக்கேன், புரியலையா? அப்போ நீ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உனக்கு சோர்சஸ் கரெக்டாக வேணும் ஃபர்ஸ்ட் விஷயம். உனக்கு மெயின்ஸுக்கான அப்ரோச் ஃபர்ஸ்ட் கரெக்டாக வேணும். உங்களுக்கு இன்டர்வியூக்கான ப்ராசஸிங் ப்ரொசீஜர் கரெக்டாக வேணும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு டவுட் வரலாம், ஒரு படிச்சுக்கிட்டே இருக்கும் டவுட் வரும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியலை திறந்து தான் அந்த டவுட்டு பார்க்க முடியும். இன்னொன்று நோட்ஸ் முக்கியம். அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடைசி டைமில் உங்களால் அவ்வளோ பெரிய புக்கு தூக்கிட்டு போக முடியுமான்னு தெரியாது. ஆனால் உங்களால் கையால் எழுதப்பட்ட நோட்டோ புக்கு நீங்கள் நம்மளை அழகாக எடுத்துகிட்டு போகலாம், கரெக்டு தானே? அழகாக எடுத்துகிட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பேஜ் திருப்பி 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 நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுல? அது நம்ம பயன்படுத்திக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இஃப் எனி டவுட்ஸ்? வேற ஏதாவது உங்களுக்கு இந்த சார் சின்ன டவுட்டாக இருந்தால் கூட கேளுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்டா சார், இந்த எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், எனி ஐடியா? டிஎன்பிசியை பற்றி எந்த டவுட்டாக வேணால் கேட்கலாம். இவ்வளோ நேரம் சொன்னது புரியுதுதாம்மா எனக்கு? ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். சார் இந்த ப்ராசஸ் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ வரைக்கும் சொல்லுங்கள் சார். ஒரு 1.5 இயர் 2 இயர்ஸ் ஆகும் தானுங்களே? ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் நடக்க எவ்வளோ மாதம் ஆகும்னு கேட்குறாரு. கரெக்டாக, சூப்பர் சூப்பர், நல்ல கேள்வி, நல்ல கேள்விகள். முதல்ல நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 75 டேஸ் டைம். இப்போ நோட்டிஃபிகேஷன் ப்ரிலிமினரிக்கு நம்ம அரசாங்கம் விடுறாங்க அப்படின்னா 75 நாள் உங்களுக்கு கேப்பு. அப்போ 75வது நாள் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடியும். அப்போ உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும் 2.5 மாதம் கரெக்டாக முடிஞ்ச உடனே 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க. ப்ரிலிமினரி இது ப்ரிலிமினரி ரிசல்ட் விட்டுட்டு உங்களுக்கு அதே ஒரு 75 to 90 நாள் மெயின்ஸுக்கு டைம் கொடுப்பாங்க படிக்க. அப்போ மெயின்ஸுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்குது, ஒரு 75 to 90 டேஸ் டைம் கிடைக்கும் மெயின்ஸுக்கு. அப்போ மெயின்ஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமை நீங்கள் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அப்போ மெயின்ஸுக்கான ரிசல்ட் வரவும் உங்களுக்கு 1.5 மாதம் ஆகும், இல்லை 2 மாதம் ஆகும். அப்போ மெயின்ஸ் முடிஞ்ச உடனே இன்டர்வியூக்கு உங்களுக்கு 1 மாதம் கேப்பு, கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்போ இன்டர்வியூவும் முடிஞ்சுட்டு உங்களுக்கு 1 மாதமோ அல்லது 2 மாதத்துக்குள்ள இன்டர்வியூக்கான ஃபைனல் ரிசல்ட் வரும்.
அப்புறமா உங்களுக்கு ஒரு நாள் கவுன்சிலிங் கொடுக்குவாங்க, சிவி சரியா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ நம்ம டிஎன்பிசிக்கு போய் நம்ம என்னென்னலாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க டாக்குமெண்ட்ஸ், 10th 12th காலேஜ் மார்க் ஷீட்ஸ் எல்லாம், அதை எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணணும். புரியுதா? அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நம்ம சைன் பண்ணுற வரைக்கும் நம்ம வேலை இருக்குது. டிஎன்பிசி கெசட்டில் அங்கே சைன் பண்ணுற வரைக்கும் நம்ம வேலை. ஃபுல் ப்ராசஸ் நடக்க 1.5 வருடங்கள் ஆகிடும். ஒரு ப்ராசஸ் முடிய கம்ப்ளீட் ப்ராசஸ். ஆனால் கம்ப்ளீட் ப்ராசஸில் நம்ம ஒரு ப்ராசஸ்லையும் இருக்கும்போது அவ்வளோ அளவுக்கு புரியுது சார். நல்லா இருக்கும். ஃபீலிங் இது நல்லா ஒரு இருக்கும். லாங் டைம் ப்ராசஸ் தான், ஷார்ட் டைம்ல கிடைக்காது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கரெக்டாக 1 இயர், மினிமம் 1 இயர் வேகமாக ப்ராசஸ் போச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷனு, கரெக்டு தானே? சார் ஆனால் நீங்க எலெக்ஷனுக்கு சொன்ன முன்னாடி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அகாடமிக் வைஸ் தருவீங்களா? என்னப்பா கேட்குறீங்க சார்? எதோ கேட்டீங்க, கேளுங்க சார். ஏதோ சார் மொத்த சப்ஜெக்டும் கம்பைன் பண்ணி கொடுப்பீங்களா சார், தனித்தனி புக்ஸா? இல்லை சிலபஸ்ல இல்லைப்பா. இருக்கிற மாதிரி. இப்போ அவர் புக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. நம்ம இப்போ மெயினாக நம்ம கிளாஸ் எடுப்பீங்க, ஓகேவா? இங்கே பாருங்க, கிளாஸ் எடுக்க போகிறோம் இல்லையா? சார் என்சிஆர்டி படிச்சிடுறோம் சார். நெக்ஸ்ட் சிலபஸும் நாங்கள் கோத்ரூ பண்ணிடுறோம் சார். ஓகே நெக்ஸ்ட் கொஷின்ஸும் நாங்கள் போட்டு பார்த்துறோம் சார். ஓகே உங்களோட மார்க் டெஸ்ட்டு ஓகே. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா ப்ரிலிம்ஸில்? அவங்க டிஎன்பிசி கவர்மெண்ட் எடுக்கிற இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ம் ஒரு நல்ல கேள்வி. இப்போ அதுக்கு நான் பதில் பண்ணுறேன். நல்ல கேள்வி. இங்கே பாருங்க, கிளாஸஸ் எடுக்கிறோம். கிளாஸஸ் முடித்தவுடன் கிளாஸ்க்கான நோட்ஸ் வழங்கப்படும். என்ன நோட்டோ அந்த நோட்ஸ் கொடுத்துருவோம். ரெண்டாவது, ஒன்று மெட்டீரியல் கொடுக்கப்படும். எல்லா மெட்டீரியல் தனித்தனியாக சிலபஸில் என்னென்ன யூனிட் இருக்கோ அந்தந்த யூனிட்டுக்கு ஒரு புக்கு. அப்போ எங்களுது இந்தியன் பாலிட்டியா, அப்போ இந்தியன் பாலிட்டிக்கு ஒரு புக். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் புக்கு, தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் புத்தகம், அது ஒன்று. அப்போ நோட்ஸு உனக்கு மெட்டீரியல் கிடச்சிருமா? அந்த மெட்டீரியலில் உனக்கு ஸ்கூல் புக்கும் கவர் ஆகிடும், ப்ளஸ் ஆத்தரைட் புக்ஸும் கவர் ஆகிடும். கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். புரியுதா? அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக டெஸ்ட் உண்டு. முடிக்க இப்போ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம்பா நாங்கள். ஓகே. முடிக்க ஒரு டாபிக் முடிக்க ஏன்னா இந்த வாட்டி நம்ம விடுற மாதிரி கிடையாது. இந்த வாட்டி எப்படியாவது பசங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் நல்லா வந்துருச்சு. அதிக அளவு உழைக்கணும்னு எல்லாமே ஒரு புது டீம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த வாட்டி. சரியா? ரெகுலராக டெஸ்ட் உண்டு. அப்போ நம்ம டெஸ்ட் எழுதுறோம், நோட்ஸ் கிடைக்குது, மெட்டீரியல் கிடைக்குது. இவ்வளோத்தையும் பண்ணீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 1ல் கம்பல்சரி கொஸ்டின் வரும். ப்ரிலிம்ஸ் ரிஃப்ளெக்ட் வரைக்கும் ஆகுமா? பாஸ் பண்ண கட்டாயமா முடியும். ஆகும். மெயின்ஸுக்கு சப்போஸ் தனியாக. ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னாலும் நீ என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து சும்மா ஒன்று இங்கே வந்து சேரலை இல்லையா? கரெக்டு தானே? நீ கேள்வி கேட்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, டிஎன்பிசியில் எடுக்கிறதுல இருந்து அப்படியே வரிமாறாமல் வருமானம் யார் எடுக்கிறதுலையும் வராது. அந்த டாபிக் நம்ம எடுக்கக்கூடிய ப்ராக்டிஸில் எல்லாத்துலேருந்து எல்லாமே வந்துடும். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள், கரப்ஷன்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படியோ இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் கரப்ஷன் டாப்பிக்கை ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. அதில் நீ டெஸ்ட்டும் எழுதியிருப்ப, அதுக்கான மெட்டீரியலும் உங்ககிட்ட இருக்கும். கரெக்டு தானே? அப்போ கரப்ஷன்ல ஏதோ ஒரு கேள்வி வரும்போது அவங்க கொடுத்ததுல 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் உள்ள இருக்கும் எல்லாமே. அப்போ நமக்கு அது என்ன இல்லையா? ஐயா ஏதோ கேட்டீங்க சார், ஏதோ கேட்டீங்களே சார், ஏதோ ஒரு டவுட் கேட்டீங்களே. ஓகேவா? யாருக்கும் டவுட்ல இல்லை? கிளியரா? ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீக்கெண்ட் பேட்ச் நடத்துறீங்க. ஸோ லைக் ஓகே மண்டே சார். டு ஃப்ரைடே எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கு. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே இது எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்க முடியும்? ஏன்னா நீங்க பர் டேக்கு 8 ஹவர்ஸ் சொல்றீங்க. ஸோ நம்ம சூப்பர்ப்பா, இது வீக்கெண்ட் ஒரு நல்ல வீக்கெண்ட் கொஸ்டின். மட்டும் ஆனால் எப்படி பிளான் பண்றது சார்? இல்லை, நல்ல நல்ல கொஷின், சரியான கொஷின் சார். நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
எங்களுக்கு சாட்டர்டேவும் சண்டேவும் தான் நாங்கள் படிக்கக்கூடியனா கரெக்டாக ரெகுலராக பேட்ச் போவோம். சாட்டர்டே சண்டே 3 கிளாஸ் அல்லது 2 கிளாஸை போட்டு சிலபஸை முடிச்சிருவோம். அப்போ உங்கள் வேலை என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 8 மணிக்கு போய் வீட்டுட்டு போகிறீங்க, நீங்கள் நைட்டு வரத்துக்கு ஒரு 10 மணி ஆகுதுன்னு வச்சுப்போமே, வேலை முடிச்சுட்டு வர ம் விடிய காலையில் எழுந்து ஒரு 2 ஹவர், ம் ஓகே சார். அவர் முடிந்து 1 ஹவர் வேலை ம் முடிஞ்சு 3 ம் மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவிட்டு ம் சனி ஞாயிறு மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி உக்காந்தீங்கன்னா போதும், பாஸ் பண்ணிடலாம். ஓகே சார். உங்களுக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அதிகமாக குரூப் 1 கிளியர் பண்ணது அனைத்தும் ஒர்க்கிங் பர்சனே. பாதி பேர் ஒர்க்கிங் பர்சன், அதுவும் பாதி பேர் முடித்தவர்கள் வந்து இன்ஜினியர். ஓகே சார். சேம் சேம். இன்ஜினியர் டிகிரி ஏன் தெரியுமா? அவர்கள் ஒரு ஆள் தான் துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள் அந்நியாயத்திற்கு. இல்லப்பா, தேங்க்ஸ் சார். நம்ம கரெக்ட் சார். நண்பர் இல்ல ஒருத்தர் கரெக்ட். கிளியர் பண்ணாரு. நம்ம நண்பர் ஒருத்தர் கிளியர் பண்ணாரு சரியா. எனக்கு மீன்ஸ் இன்டர்வியூ வரல, ஆனால் அவருக்கு இன்டர்வியூ வந்தது, பாஸ் பண்ணாரு. அவர் இன்ஜினியர். அவர் எனக்கு அப்புறம் தான் வந்தார் ஃபீல்டுக்குள்ள, ஆனால் அவர் கிளியர் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ பொட்டன்ஷியல் நல்ல நபர் தான். அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் உங்க வாழ்க்கையில படாத துன்பமே இல்லைடா அப்படின்னாரு. என்ன என்ன ஃப்ரெண்டாக தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி தானே எல்லாரும். அப்போ அவர் சொல்லும் போது தான் தெரிஞ்சுது, நான் இவ்வளோ துன்பங்களை கடந்து வந்திருக்கேன், அதனால எனக்கு நீ எவ்வளோ படிக்க கொடுத்தாலும் நான் படித்து வேலை வாங்கிடுறேன் அப்படின்னாரு. நாங்கள் அப்புறமா ஒரு டவுட்டு போட்டு ஃபைனலாக ஓவரால்ஸில் ஃபோட்டோ வரும் ஓரமாக, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் ஒரு பேர் போட்டு வரும். அதுலேயும் பார்க்கும்போது எல்லாரும் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் 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 இன்ஜினியராக இருக்குது. முக்கால்வாசி இன்ஜினியர் தான் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு படிக்கிறேன். அதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேரிடு உமன்ஸ் நிறைய பேர். சார் இங்கேயும் என் கல்யாணம் ஃப்ரெண்ட் ஆகி ஒருத்தர் இருக்காரு அவங்க சார். டைம் சார் ஒதுக்கி ஹலோ படிச்சிருக்காங்க, சார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அது. சார் அந்த பாசிட்டிவிட்டி நினச்சிக்க. ஹலோ. சொல்லுங்கப்பா. இங்கேயும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா சார். பக்கத்து வீட்டுக்கு அண்ணன் தான். அவர் வந்து குரூப் 1 இன்னும் கிளியர் பண்ணல தான் சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட. வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கலாம்னு கூப்பிட்டுருக்கேன். ம்ஹும். படிங்கப்பா, இங்கே பாருங்கப்பா, அனைவருக்கும் திறமை இருக்கும் சரியா. இந்த திறமை என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கான டைம் வர வரைக்கும் நம்ம கடுமையாக உழைக்கணும். இன்னொரு விஷயம், இந்த ஃபீல்டு அந்த அளவுக்கு பெனிஃபிட்டு. இந்த ஃபீல்டுக்குள்ளே நீ என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த ஃபீல்டு உங்களை எங்கேயாவது இடத்துல காப்பாற்றணும். எப்பவுமே இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் ஏன் வந்தோம் ஏன் போகணுன்னு இருக்காது. இப்போ நம்ம ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் போகிறோம் வருவோம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். கம்பல்சரி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு மாறிடும். ஒரு அதிகாரியாக ஆக போறீங்க, அதற்கான தேர்வை படிக்க போறீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் உங்ககிட்ட கொடுக்க போறாங்க, அல்லது ஒரு டிவிஷனை கொடுக்க போறாங்க, கரெக்டு தானே. அப்போ எவ்வளோ அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க கூடியது, இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போதே முழுமையாக பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் தாட்டை கொண்டு போகக்கூடாது. ஏன் சார் நெகட்டிவ் தாட்டை நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே கிடையாது. பாசிட்டிவ் தாட்ல மட்டுமே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கூட நீ கரெக்டா போட வாய்ப்பு இருக்கு. புரியலையா? இப்போ நம்மளுக்கு ஒரு 160 கொஸ்டின்ஸ் தெரியுதுப்பா, இன்னொரு 40 கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல. புரியுதா? அப்ப அந்த 40 கேள்வியில நான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி 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 எனக்கு படிக்க தெரிஞ்சதுன்னா நான் எலிமினேட் பண்ணி ஒரு 20 கரெக்ட் ஆகாதா? அப்போ 180 கரெக்ட் தானே. 180 ஸ்கோர்லாம் வந்தா நான் டாப் ரேங்க்ல ஐயா. சொல்றது புரியுதா? அப்ப முழுமையாக நம்ம பாசிட்டிவா தான் இருக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் தான் உங்களை நல்லா காப்பாற்றும் இந்த ஃபீல்டுக்குள்ள. சரியா? அதே மாதிரி சப்போஸ் சார் டிப்ரெஷனாக இருக்கு, படிக்கும்போது அதெல்லாம் வரும். நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி படிக்கணும். படிக்கும்போது கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், அதனால தான் சப்ஜெக்டை பிரித்து 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 படிக்கணும். ஒரே சப்ஜெக்டை ஒரு வாரம் படிச்சிங்கன்னா டம்ப் ஆகிடும். ஒரு வாரம் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன் சார் அப்படின்னா என்ன ஆகுறது? ஆமாம், ஏன்னா ஹிஸ்ட்ரின்றது பெருசு இல்லையா. அப்போ நம்மளுக்கு மண்டை என்ன ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். அதனால நீ பிரித்து பிரித்து படிக்கிறது நல்லது. சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட், மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட், நைட்டு மேக்ஸ். அழகாக தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மேக்ஸை ஒரு 20 கணக்கை போட்டு பார்த்துட்டு தூங்குவாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சரும் வரும், கரெக்டாக இருக்கும், நிம்மதியாக தூங்கலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், அடுத்த நாள் ஒரு சப்ஜெக்ட், அடுத்த நாள் ஒரு சப்ஜெக்ட், அப்படி போவாங்க. உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் ஜோனோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே முக்கியமான விஷயம், மற்றவங்க அதாவது பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் நீ கேட்காத. அவங்க சொல்கிறதுலேருந்து எல்லா பாசிட்டிவான விஷயத்தையும் எடுத்துக்கோ. உனக்கு அது எது கம்ஃபர்டபுளாக ஆகுதோ அதை யூஸ் பண்ணு. சொல்கிறது புரியுதுல?
ஓகே, நல்ல கொஸ்டின் பா இது. வேற வேற ஏதாவது கேள்விகள்? அதே மாதிரி நான் வந்து ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் பேசுவேன். புரியலையா? அதுக்கப்புறம் ஏன் சாருன்ற ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தவில்லை இதெல்லாம் சொல்கிறேன். நான் ஃப்ரெண்ட்லி மேனரில் நம்ம பேசுவோம். ஏன்னா பசங்களோட நம்ம எவ்வளோ அளவுக்கு பாண்டில் இருக்கோமோ அந்த அளவுக்கு நான் அவனுக்கு ரிசல்ட் கொடுப்பேன். புரியுதுல்ல? ஏன்னா இப்போ அவங்க கிட்ட நம்ம அந்த அளவுக்கு இருந்தால் தான் அவனுக்கு எப்படியாவது நம்ம எப்படியாவது அவனுக்கு கொண்டு போய் ரிசல்ட் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் எனக்கு. கரெக்டு தானே? நாங்கள் எப்பவுமே ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் இருப்போம். சரியா? அதனால நிறைய மாணவர்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? டவுட் இல்லை சார். ஓகேப்பா, வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ம், சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங், இப்போ டெப்டி கலெக்டர்ன்ற ஒரு போஸ்டிங்கும் இருக்கு இல்லையா சார்? ஓகேம்மா. ஸோ இப்போ இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்கு. இப்போ எனக்கு வந்து இப்போ டெப்டி கலெக்டர் இப்போ நான் எடுக்கிறேன்னு சூஸ் பண்றேன்னா இந்த இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்களே, ஏன் நீங்க மத்த இதுல சாதிக்க முடியாதா, நீங்க டெப்டி கலெக்டர் தான் வந்து ஆகணுமா அப்படின்றது கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டா கேட்கலாம். அதுக்கு எப்படி சார் வந்து ஆன்சர் பண்ணணும், அது ஒன்றும் இது ஒரு அவங்க ஜஸ்டிஃபிகேஷனோட சூப்பர்மா, நல்ல ஆன்சர் கேள்வி. கொடுக்கணும். ம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் டெபுட்டி கலெக்டர் ஆகணும்னு எனக்கு கனவு. அந்த டெபுட்டி கலெக்டர் ஆகக்கூடிய கனவுல நான் உள்ள போறேன். இன்டர்வியூ பேனலுக்கு ம் நான் வந்துட்டேன். இப்போ என்ன ஏன் டெபுட்டி கலெக்டர் நீங்க ஆக போறீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நான் எப்படி சார் அப்ரோச் பண்றது? இங்க பாருங்க, உண்மையா நீங்க ம் டெபுட்டி கலெக்டர் ஆகணும்னு என்ன நினைக்கிறீங்களோ அந்த பாசிட்டிவா பேசணும். நீங்க சின்ன வயசுல ம் யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், அப்ப அந்த கதையை நீங்க பேசலாம், தப்பில்லை. இல்ல ம் காலேஜ் ம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த உடனே எனக்கு ஹையஸ்ட் லெவல் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அதை வச்சு நீங்க பேசணும்னு பேசலாம். ஆனா போய் மட்டும் பேசக்கூடாது. சின்ன வயசுல நீங்க யாரை ம் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், அதை சொல்லலாம். அந்த கதையவே நீங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. அதுக்கு அடுத்து இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட் ஹையஸ்ட் போஸ்ட், எனக்கு கீழே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ்ல நான் கரெக்டா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். என்னைக்குமே அந்த சர்வீஸ்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ம் புரியலையா? ஆமா, சர்வீஸ்ன்ற ஓகே ஒரு வார்த்தையை சார். பயன்படுத்தின ஒரு நபர் இருக்கார். சர்வீஸ் வாங்குறது, சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்காக நான் உள்ள வந்தேன். அப்ப நீ சர்வீஸ் பண்றதா இருந்தா மதர் தெரேசா, அண்ணா தெரேசா இருக்காங்க, போய் சர்வீஸ் சர்வீஸ்க்காக தான் பண்ணுப்பா. சார் டியூட்டியே எதுக்குப்பா நீ வாங்குறது. வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை போஸ்டிங்லாம் சர்வீஸ் பயன்படுத்துவாங்க. தானே சார், அது நாட்டே போஸ்ட் தான். புரியலையா? அதான்ப்பா இன்டர்வியூல கேட்டாங்கப்பா இதை. இன்டர்வியூல ஆன்சர் பண்ண அந்த பையனுக்கு அவங்க கொடுத்த பதில் இதுதான். அவன் வந்து என்கிட்ட சொன்ன பதில் இதுதான். சர்வீஸ்ன்னு சொன்னேன் சார். டூ தி அப்ப நீ பீப்புள் மதர் ஃபார் த தெரேசா, பீப்புள் பை த பீப்புள், அதுக்காக அன்னை தானே சார் தெரேசான்னு போக சர்வீஸே வேண்டியதானே வாங்க. சர்வீஸ் பண்றதுக்கு, அங்க போய் பண்ணலாமா, இங்க ஏன்பா வந்தேன்னு கேட்டாங்க. அதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்றதுன்னு கேட்டான். அது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்க, தமிழ்நாடு பப்ளிக், அடுத்து என்ன வருது இருக்கு, சர்வீஸ் கமிஷன். சர்வீஸ் கமிஷன். கரெக்டு தானே? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் டிஎன்பிசி. புரியுதே இல்லையா? அப்போ நம்ம இந்த தேர்வுக்குள்ள வரும்னாவே மக்களின் குறைகளையும் நிறைகளையும் மக்களின் தேவைகளையும் என்ன வேணும் வேண்டாம் அதை பூர்த்தி செய்வதற்காக தானே வந்திருக்கும். அதை பத்தி தான் நீ பேசணும். சொல்றது புரியுதா? அங்க போய் நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், அப்படி சேவை செய்யறதுன்னா பணம் இல்லாமல் ஊதியம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்றது, அதை பண்ணலாம்லான்னு அவங்க கேட்பாங்க. அப்போ நீ பேசும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வார்த்தையை போட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பேசு. பவர் இருக்கு சார், ஸ்பிரிட்டிக்கு கெஸ்ட் கிளீனிங்க்கு, கரெக்ட். நம்மகிட்ட ஒரு அந்த இதுவே நீ இருக்கு, அந்த பவர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. வார்த்தையை போட்டு பேசுனா தப்பு கிடையாது. சரிங்களா? இன்னொரு விஷயம் யாரும் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஐ எம் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ தான். ஓகே, காலேஜ் டைமிங் 9 to 4னா ஈவினிங் பேட்ச் கூட போடுவாங்க அகாடமியில். அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க ஐயா. யார் கேட்டிருக்காங்க? மேடம், நீங்கள் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க பேட்சஸ் எப்போ போகுதுன்னு. இப்போ ஃபர்தர் எனி டவுட்ஸ் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க. பேட்சஸ் ரெகுலராக டைமிங் பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு ஃபர்தர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருவாங்க. புரியுதுன்னா? என் நண்பருக்கு கேட்ட இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா, இன்டர்வியூவில் இப்போ என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் ஆயிட்டீங்க, சரிங்களா?
காலையில் ஒரு மீட்டிங், அர்ஜென்ட்டாக மீட்டிங் அரசாங்கம் நடத்துகிறாங்க. மீட்டிங்க்கு நீங்கள் வரீங்க காரில், மழை பெய்யுது. அந்த டைம் ரோட்டோரமாக ஒரு கர்ப்பிணி பெண்ணு நிற்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வலி வந்துருச்சு. இதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுவீங்க? இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஒன் இதுதான் நாட் கேட்ட எயிட்டுக்கு கேள்வி. ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாம், இல்லை நம்ம ஜீப்லேயே ஏற்றிட்டு போகலாம் சார். டைமுக்கு நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணணும். அதை என்ன ஞாபகம் வச்சு. அப்போ 108க்கு கால் பண்ணி 108க்கு கால் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு நம்ம அப்புறம் வரலாம். நீ அதிகாரியா இருக்க, அதிகாரியில நீ யோசி. சார் ஆன் த வே அப்படியே லைன்ல அந்த டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் ஆஃபீஸ் யாரோ அவங்கள்ட்ட சொல்லி அந்த பிளேஸுக்கு போக சொல்லி உடனே அவங்கள பிக்கப் பண்ண சொல்லிடலாம். நாமளும் டைமுக்கு வந்துடலாம், அவங்களும் போயிடுவாங்க. அதான்ப்பா அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்லிட்டேன். அர்ஜென்ட் மீட்டிங் காலையில் நடக்குது. அப்போ எந்த டிவிஷனும் இப்போ யாரும் இருக்கவும் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எல்லா ஆஃபீஸ் டைமும் 10 மணி. இல்லை, அவன் நம்ம கேட்ட தான் சார் கேள்வி வரும். நம்ம தான் சார் கலெக்டர் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிடலாம் சார். போஸ்ட்போன் பண்ணிட்டு கவர்மெண்ட் அந்த மீட்டிங், டைம். நீ அதில் போகணும் ஒன் ஆஃப் த மெம்பரா. அவன் கேட்ட கேள்வி புரியுதா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் மீட்டிங், அர்ஜென்ட் மீட்டிங், நீ ஒன் ஆஃப் த மெம்பரா உள்ள போகணும். இப்போ மீட்டிங் முக்கியமான வர உயிர் முக்கியன்றீங்களா? ஓகே, வேற அப்படில சார் நம்ம நம்ம ஆன்சர் நம்ம பண்ணுங்க. கூட ஏன்னா ஒவ்வொரு யாராவது ஒருத்தங்க ஆளுக்கும் வருவாங்க ஒவ்வொரு வே ஆஃப். சார். நம்ம கூட இப்போ கண்டிப்பா நம்ம டிரைவர் ப்ளஸ் நம்ம கூட யாராச்சும் ஒருத்தர் 2 பேராவது கூட வருவாங்களே மீட்டிங்க்கு. ஓகே, ஆமா. அந்த கேன்ல யாராச்சும் ஒருத்தர் இறக்கிட்டு நாம போகலாம் சார். அவர் பார்த்துட்டு அடுத்த அடுத்த ரேஞ்சில் வந்துருவார்ல அவர். ஓகே, உங்க வே ஆஃப். ஓகே, அப்படியே ஆன்சர் பண்றாங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். ஆன்சர் ஒரு நபர் பண்ணார். அவர் அந்த நபரிடம் நான் ஆன்சரை வாங்குறதுக்கே நான் 2 வருஷம் தெரிஞ்சேன். அந்த நபரை நேராக பார்த்து ஆனால் அவர் கட்டாயம் ரிசல்ட் கொடுத்தாங்க. ரிசல்ட்டில் அவர் பேர் வந்தது. அவர் என்ன தெரியுமா ஆன்சர் பண்ணியிருக்காரு? ஐ எம் அ கலெக்டர், நான் கலெக்டர். இன்னைக்கு அர்ஜென்ட்டான மீட்டிங் நீங்கன்னு சொல்கிறீங்க. நான் முன்னாலே வந்து என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு கிளம்பக்கூடியது காலையில் ஏர்லி மார்னிங், எப்போவுமே ஆஃபீஸுக்கு டைமுக்கு கிளம்பணும், ஏர்லி மார்னிங் கிளம்புவேன். காலையில் எழுந்தவுடன் நியூஸ் பேப்பர் இப்படியே படிச்சிருவேன். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தெரிஞ்சிடும் எனக்கு வெதர் ரிப்போர்ட்டில் மழை பெய்ய போகுதுன்னு. கட்டாயம் கொடை கொண்டு போயிடுவேன். ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்க்கணுன்னா காரை விட்டு வெளியிறங்கும் போது ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிரும் இல்லையா? அவன் என்ன அளவு தீம் பண்ணியிருக்கான் பாரு. கொடை எடுத்துகிட்டு போயிடுவேன். கட்டாயம் காரில் போகும்போது பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணு குற்ற மலையில் பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்தாங்கன்னா என் கொடையை எடுத்து நான் என் கொடை மூலியமாக நின்றுட்டு என் காரில் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அதில் நான் நடந்து மீட்டிங்க்கு வருவேன். ஏன்னா நான் தான் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டேனே மீட்டிங்க்கு. நீங்கள் அர்ஜென்ட் மீட்டிங்னு நீங்கள் நைட் இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க, முன்னாடியே கிளம்பிட்டு. அப்போது அவன் ட்ரெஸ்ஸும் நனையலை, அந்த பெண்ணையும் காப்பாற்றின மாதிரி ஆச்சு, டைமிங்க்கும் வந்த மாதிரி ஆச்சு. கரெக்டு தானே? அவங்க இந்த இந்த வே ஆஃப் ஆன்சர் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சார் புரியல சார். நானும் அது அதிகாரியா இருக்கு இல்லையா? சார், நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் சார் கொடுத்தேன். ஒன்று 108 கால் பண்ணு சொன்னேன். நெக்ஸ்ட் நம்ம ஜீப்லேயே கொண்டு போய் விடலான்னு சொன்னேன். விட்டுட்டு அதுதான் நெக்ஸ்ட் அதை இப்போ மீட்டிங் நம்ம வே ஆஃப் டீச்சிங் பண்ணுறோம். இப்போ நம்ம இப்போ இந்த வேலை நீ ஒரு பேனலில் இருக்கவங்களுக்கு பண்ணனா பேனலில் இருக்கவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க? எவ்வளோ குட் வே பார்த்தியா? ஏன்னா நீ அதிகாரின்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ அந்த அதிகாரி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்டர்வியூவில் இருக்கும். இங்கே இன்டர்வியூக்கு பஞ்சமே இருக்காது நம்ம அகாடமியில். தெரிய நினைக்கிறேன் இருக்கிற எல்லாருமே ஐஏஎஸ், ஐஆர்எஸ். கரெக்டு தானே? அதனால் பஞ்சமே இருக்காது. எல்லாமே அனுபவம் வாய்ந்த நபர்கள்ப்பா. ஆமாம். இங்கே நானே ஜாயின் பண்ணணுன்னா எனக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ப்ராசஸிங் போய் தான், இன்டர்வியூ ப்ராசஸ் போய் தான் செலக்ட் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ அளவுக்கு இருந்திருக்கும் பாரு. குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் இங்கே இருக்காங்க. கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேற வேற ஏதாவது சந்தேகங்கள்? சப்போஸ் பேச முடியாதவர்கள் மெசேஜ் கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? மெசேஜ் கூட பண்ணுங்க சார். உங்களுக்கு இப்போ நான் எனக்கு ஒரு டவுட்டு சார். சொல்லுங்கப்பா. பெரிய டவுட் கூட வச்சுக்கலாம். என்னதுப்பா? பெரிய டவுட்னு கூட வச்சுக்கலாம் சார். ஏன்னா என்ன பொறுத்தவரை எனக்கு சொல்லுங்க சார், அதெல்லாம் என்ன இருக்கு, சொல்லுங்க. இப்போ சார் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் சார். சேம் சார். நான் வந்து எம்ப்ளாயி தான். ஓகேங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆன்லைனில் படிக்கிறது பெஸ்ட்டா, இல்லை சாட்டர்டே சண்டே அங்கே கிளாஸ் வர்றது பெஸ்ட்டான்ற மாதிரி நான் இப்போ குழப்பத்தில் இருக்கேன் சார். இது ஒரு நல்ல கேள்வி சார். எங்களுக்கு ஆன்லைனில் வருவது பெஸ்ட்டா இல்லை ஆஃப்லைனில் வருவது பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சனி ஞாயிறு எங்களுக்கு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஆஃப்லைனில் வந்துடுங்க.
சப்போஸ் ஓகே சார். வர முடியாத சூழல் இருக்கு இல்லையா, அப்போ நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஆன்லைன் வகுப்பு மட்டும் இருந்தால் போதும் சார், நான் இன்னும் குவாலிட்டியான கிளாஸஸ் டிஜிட்டலில் ரெக்கார்டிங் வந்துடும், ஆன்லைனில் நம்ம பார்த்து படிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் ஆஃப்லைனில் ஒரு மனிதரை நீ பார்த்து அந்த மனிதர் கத்தக்கூடியதை கேட்டு அவரோட எக்ஸ்பிரஷனை பார்த்தோன்னா உனக்கு மண்டையில் டக்குன்னு உட்காந்துக்கும். நான் ஒரே விஷயத்த 10 வாட்டி சொல்லும் போது ஏதாவது ஒரு வாட்டி உனக்கு மண்டையில் உட்காந்துடாதா? அது போதும் இல்லையா? கட்டாயமா நீ எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பரில் நீ எழுதும்போது அந்த கேள்வி பார்க்கும்போது அந்த சொல்லி கொடுத்த வாத்தியாரோட ஞாபகம் வரும். ஆமாம், கரெக்டாக இந்த இவர் சொன்னாரே, அது வந்திருக்கு, அது வந்துருச்சுன்னா போதுமே. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா ஐயா? உங்களுக்கு நேரம் இருந்தால் வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு நீங்கள் அந்த அட்மாஸ்பியர் செட் ஆகும். ஓகே சார். ஓகே நம்மளும் சார். வரும், இன்ஸ்டியூட்ல எல்லாரும் பசங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கும் படிக்கலனாலும் படிக்கிறவங்க என்ன வரும், எப்படியோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க எதனா ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியல, அப்போ நம்ம எப்படியாவது அந்த புக்கை படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்போ அந்த புக்கை போய் நீங்கள் படிப்பீங்க, அது போதும் அதை பாஸ் ஆக. அதுதான் மீன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணணும், அனைவரும் பண்ணக்கூடியது, ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக படிக்கணும். ஒரு வாரம் படிச்சுட்டு அடுத்து ஒரு 2 நாள் அமைதியாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரெகுலராக நம்ம ஒரு 6 மாதம் உழைச்சோம்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். புரியுதா? இப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நாங்கள் யோசிப்போம். சரியா? மீன் ஓகே சார், நானும் அப்போ அப்படிதான். ஆஃப்லைனில் வரதே பெஸ்ட்டு சொல்கிறீங்க சார். ஆமாப்பா. ஓ, சப்போஸ் சென்னையில் இருக்கிறதுங்கன்னா ஆஃப்லைனில் வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் திருச்சியோ மதுரையோ லாங்கில் யாராவது இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஆன்லைனில் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். நான் நம்ம விருத்தாச்சலம் சார். ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆன்லைனில் மெயினாக. அட்டன் பண்ணும்போது நான் இன்ட்ராக்ஷன் இருக்கா சார்? மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆமாம் ஆமாம் ஆமாம், ஷேர் அது பண்ணுறது இன்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கா? கம்மியாக இருக்கும். இன்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஆனால் கம்மியாக இருக்கும். இப்போ வீடியோவில் நான் கொண்டு கேட்குறேன் வந்தால் இல்லையா, பெட்டராக இப்போ நான் இருக்கும் சார். ஆன்லைனில் எதனா ஒரு டியூட்டி கேட்பேன், இப்போ நான் எதுவும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆஃப்லைனில் உங்களுக்கு ஒரு டியூட்டி கேட்பேன், ஆன்லைனாக இருந்தால் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கப்பான்னு சொல்லுவேன். அதில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா யாராவது படிக்கக்கூடிய நபர் 2 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ மிச்சம் இருக்க 7 பேர் அமைதியாகவே இருப்பாங்க. அதே அமைதியாக இருக்கக்கூடியவங்க ஆஃப்லைனில் இங்கே இருந்தாங்கன்னா, ஏன்ப்பா அமைதியாக இருக்க, நீங்கள் எதனா ஆன்சர் பண்ணுங்கப்பா நான் கேட்பேன். கரெக்டு தானே? அதனால மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீ ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத கேள்வி தெரிஞ்ச கேள்வி என்ன வேணால் கேட்டுக்கலாம்ல ஆஃப்லைனில். அதுதான் அதனால சொல்ல வரேன். மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை, இல்லை லாங் டிஸ்டன்ஸு, வேற ஊர் சார் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கட்டாயம் ஆன்லைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் பக்கத்தில் தான் சார் இருக்கும், நம்ம எல்லாமே அவைலபிள் இருக்கு, அது மாதிரி நம்ம சோம்பேறித்தனம் படக்கூடாது. யாரும் தப்பாக எடுத்துக்காத, மெயினான விஷயம் சோம்பேறித்தனம் படக்கூடாது. இது அப்புறம் படிச்சுக்கலாம், இந்த இந்த ஒரு லெசன் தானே இருக்கு, நாளைக்கு படிச்சுக்கலாம் அந்த லெசனை. அந்த சோம்பேறித்தனம் படக்கூடாது, அன்னைக்கு லெசன் அன்னைக்கே படிச்சிடணும். அப்போ நீ எப்படி ஆமாம் ஒரு சார். பிளான் பண்ணியிருப்பேன், சார் இன்னைக்கு நம்ம பிரான்ச் 10th வந்து புக்கு அண்ணா முடிக்கணும். நகரில் மட்டும்தான் இருக்கா சார்? ஆமாப்பா, அண்ணா நகரில் இருக்குப்பா இன்ஸ்டியூட்டு. ஓகே சார். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு 10th புக்கு முடிச்சிடலான்னு ஒரு ஃபோக்கஸில் இருப்பேன். பட் நீ 10th புக்கை பிளான் பண்ணியிருப்ப முடிச்சிருவேன், இன்னும் 2 லெசன் இருக்கு நாளைக்கு படிச்சுக்கலாம், அந்த மாதிரி சோம்பேறி பண்ணாமல் அன்னைக்கே முடிக்கணும். இன்னொரு விஷயம், சலிக்காம படிக்கணும். சார் என்ன சார் சலிக்காம படிக்கணும்னு சொல்றீங்க? இப்போ 6வது புக்கு நீ படிச்சுட்ட, 6 to 12 வரைக்கும் புக்கு படிச்சுட்டேன், இதுவே திரும்பவும் படிக்கணும், திரும்ப படிக்கணும், திரும்ப 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 நீ படிக்கும்போது பேஜ் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்ப 6வது புக்ல நீ பேஜ் ஸ்கிப் பண்ணாம படிக்கணும். இந்த பேஜ்ல தான் நம்மளுக்கு தெரியுமே, அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுது. அப்போ நீ மினிமம் ஸ்கூல் புக் எவ்வளவு வாட்டி சார் பண்ணணும், 5 வாட்டி படிக்கணும். படிச்சிடலாம். நான் தான் சொல்றேன்ல, ஸ்கூல் புக்கையும் ஆத்தரைட் புக்கையும் ஃபோக்கஸ் பண்ணி உக்காந்த அப்படின்னா 6 to 8 மாசத்துல முடிஞ்சதுப்பா. அப்ப நீ நல்லா படிப்ப சார், நான் இந்த வாட்டி ரிசல்ட் கெயின் பண்ணி ஆகணும் உட்காந்து அப்படின்னா 6 மாசம் முடிச்சிடுவேன். உனக்கே தெரியும்ல, ஒரு மாசம் கடந்ததுக்கு அப்புறம் உனக்கே தெரியும்ல எவ்வளவு படிச்சிருக்கோன்னு, நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்போ நீ அழகா 6 to 8 மாசம் படிச்சுட்டு டெஸ்ட்டை மட்டும் எழுதி பார்த்தோன்னா போதும். டெஸ்ட்டை மட்டும், ஏன்னா இங்க வந்துன்னு வச்சுக்கேன் எல்லா பசங்களும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, நீயும் அதுல ஒரு ஆளா எழுதிக்கிட்டு இருப்ப. 200 கேள்வியை 3 மணி நேரத்துல முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். அப்போ இங்கேயே கரெக்ஷன் பண்ணுவோம். அப்போ எல்லாரும் முன்னாடியும் மார்க்கும் தெரிஞ்சிடும். அப்போ அவங்க அதிக மார்க் வாங்கிட்டாங்க, அப்போ நம்ம அடுத்த டெஸ்ட்ல அதிகமா மார்க் வாங்கினே நீ படிப்ப. சப்போஸ் உனக்கு எந்த இடத்துல கம்மியா அடி வாங்குது, மார்க் அடி வாங்குது,
அதை பார்த்து ஆசிரியர் சொல்ல போகிறாங்க, எப்போ இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் இதுவாக இருக்கீங்க, இந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கரெக்டு தானே, அதையும் சொல்லி கொடுத்துட போகிறோம். அதான் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் சொல்லுங்கள், 24 ஃபேக்கல்ட்டி பக்கத்துலேயே இருக்காங்க, பக்கத்து ரூமில். எந்த டவுட்னாலும் வந்து ஃபேக்கல்ட்டி ரூமில் கேட்டுக்கலாம். அதுவும் இதான் ரூம், ஃபேக்கல்ட்டி ரூம். ஓகே சார், அப்போ ஆஃப் ஆனால் பண்ணி டவுட்னாலும் நீ என்ன வேணால் கேட்டுக்கலாம், பிரச்சனை இருக்காது. நம்ம பிரின்சிபல் சார் ரூமும் இந்த சைடு தான், இங்கே தான். எல்லாருமே இங்கே படித்த நபர்கள், திறமை வாய்ந்த நபர்கள். அதனால் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் டவுட் கேட்கலாம். இங்கே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்களா, நான் ஜாயின் பண்ணி இப்போ தான் 2 மந்த் ஆக போதீங்க. அதனால் நான் சொல்கிறேன், ஃபுல்லாக ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே. ஏன்னா படிக்காத நபர்கள் யாரும் இல்லை இங்கே. நீங்கள் ஓய் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் கூட போய் கேட்டிங்கன்னா அவங்களே 2 மீன்ஸ் எழுதுனவங்க அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. புரியுதே இல்லையா? அதனால் எல்லாருமே படித்தவங்க தான் இங்கே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதேமாதிரி நம்மளுக்கு லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, போய் பாருங்க. அது ஒன்று கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போய் பாருங்க, லைப்ரரி இருக்குது. லைப்ரரியிலே அமைதியாக இருக்கும், அழகாக உட்காந்து படிக்கலாம். யூபிஎஸ்சி பசங்க படிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் படிக்கணும்னு தான் தோணும், நம்மளுக்கு படிக்காமல் இருக்கணும்னு தோணாது, படிக்கணும்னு தான் தோணும். இங்கே ஃபுல்லாக படிக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டி நல்லா இருக்கும், அவ்வளோதான். அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல வரேன். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. வேற ஏதாவது சந்தேகம் ஐயா? ஆன்லைன் பசங்க ரொம்ப, நான் பார்த்ததுலேயே, நான் இவ்வளோ வருஷம் கிளாஸ் எடுத்தால் இவங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில். இல்லை, எனக்கு ஆன்லைன் பசங்களை பிடிச்சிருக்கு, கரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன் நம்ம பசங்க. வேற ஏதாவது டவுட் இருக்காங்கப்பா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ முதல் கட்ட வேலை என்ன? சிலபஸ் பிரிண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டாவது கட்ட வேலை என்ன? ரெண்டாவது கட்ட வேலை என்ன? ஃபர்ஸ்ட் சிலபஸ். ரெண்டாவது என்ன சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சப்ஜெக்ட்ஸ். புரியுதா? மூணாவது கொஷின் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். என்ன சார் செலவுனா, நம்ம நோட்டு வாங்கணும் தனியா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியா நோட்டு போட்டுக்கோங்கப்பா. நிறைய மாணவர்கள் ஒரே நோட்ல எல்லாம் எழுதுவாங்கப்பா, அந்த மட்டும் கொஞ்சம் நீ அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் நோட்டு ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டு நீ போட்டுட்டுனா, பாலிட்டி மட்டும் படிக்கிறேன்னா அந்த நோட்டை மட்டும் படிச்சா போதும். ஹிஸ்ட்ரியை படிக்கிறீங்கன்னா அந்த நோட்டை மட்டும் படிச்சா போதும். அதனால கொஞ்சம் மாணவர்கள் என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கும் நோட்டை போட்டுக்கோங்க. பெண்ணு பெண்ணு மெயினாக பிளாக் பென் வாங்கிக்கோங்க. இப்போத்துலேருந்தே பிளாக் பென், ப்ளூ பென்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹேபிட் நல்லா இருக்கும்ல, அதனால சொல்கிறேன். அப்போ மெயினாக அடுத்து என்னது, செப்பரேட்டாக நோட்ஸ் போட்டுக்கணும் நீங்கள் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக. நாலாவது, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த கொஷின் பேப்பர், இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பரை அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்போது ப்ரீவியஸாக நடக்கக்கூடிய கொஷின் பேப்பர் என்ன பண்ணணும், நீங்கள் பிரிண்ட்டு மட்டும் பண்ணி வச்சுக்கணும். ஏன் பிரிண்ட்டு பண்ணி வச்சுக்கணும்னா, நம்ம என்ன தேர்வுக்கு தயாராகிறோமோ அதில் எப்படி கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம அது எப்படி படிக்கணும், அது எப்படி அணுகணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் அதை மட்டும் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் முதல்ல பண்ணணும். புரியுது? இதை மட்டும் ஓகே பண்ணால் சார், போதும் சார், வேற ஓகே எதுவும் சார், ஓகே. வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், ஃபோக்கஸ் மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. நெகட்டிவ் தாட்டை கொண்டு வந்துடாதீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள, முழுமையாக பாசிட்டிவ். அதே மாதிரி சார் இதான் சார் நான் முதல் வாட்டி படிக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் படிச்சிருக்காங்களே சார், எனக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் படிச்சிருக்காங்களே, கரெக்டு தானே? அப்போது அவங்களெல்லாம் நான் எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? நிறைய பேர் ஓவர் கம் எப்படி சார் பண்ணுறது? 6 to 8 மாதம் நீ முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஓவர் கம் பண்ணிடுவேன். உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? இப்போ உங்களை விட மிஞ்சி போனால் ஒரு 5 மார்க் அதிகமாக போடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ டீச்சிங்காக இருக்கோம், நாங்கள் டீச்சராக இருக்கோம், எங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களை விட ஒரு 5 மார்க் நான் அதிகமாக போடுவோம், அவ்வளோதானே, வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது இல்லையா? நீ 6 to 8 மாதம் படிச்சுன்னா 140க்கு மேலே போட போகிற, பாஸ் ஆக போகிற. நான் எழுதுனால 140க்கு மேலே போட போகிறேன், நானும் பாஸ் ஆக போகிறேன். அப்போ எல்லாரும் ஒன்று தானே. அதனால் நீ அந்த மனப்பான்மையை கொண்டு வந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். புரியுதே இல்லையா? நீங்கள் அனைவரும் சமம் தான். அதனால் நீ 6 to 8 மாதம் கரெக்டாக படித்தா கிளியர். நீ அதே மாதிரி அவன் அதை படிக்கிறான், இதை படிக்கிறான், அவன் அது பண்ணுறாங்க இது பண்ணுறான், அதெல்லாம் நீ என்ன பண்ணணும், மறந்துடணும். நம்மளோட ஃபோக்கஸ் குரூப் 1 அடிப்பது. அப்போ அதை மட்டும் பார், வேற எதுவும் பார்க்காத. சில பேர் நடுவில் வந்து அந்த எக்ஸாம் வந்து இருக்கு, அது எழுதுங்க, இந்த எக்ஸாம் வந்து இருக்கு, இது எழுதுங்க, அது எழுதுங்க, இது எழுதுங்க. என் ஃபோக்கஸ் ஒரே கோல் தான். அதில் நடுவில் சப்போஸ் எந்த எக்ஸாம் வந்தாலும் சும்மா எழுதுங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுங்க. மெயின் ஃபோக்கஸை நவுத்துறாதீங்கன்னு சொல்ல வரேன். நம்மளோட ஃபோக்கஸை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம மிஷின் மாறிடும்.
கரெக்டு தானே? விஷன் மாறிச்சுன்னா விஷன் மாறிடும், நம்ம எதை நோக்கி போகிறோன்னே தெரியாமல் போயிடும். இப்போ இப்பயும் சொல்கிறேன், நிறுவனத்தை நோக்கி வருவது எதற்காகனா நம்மள ரிசல்ட்டை கெயின் பண்ணணும். அதை ப்ராப்பராக நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், எந்த ஒரு இதுவும் இருக்காது. சரிங்களா? ஓகே. இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டவுட்டும் இல்லைல்ல? கிளாஸ் முடிச்சுக்கோ இதை. ஓகே சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன்லைன் அனைவரும் நல்ல 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 டவுட் கேட்டாங்க, அதே மாதிரி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க ஆன்லைனில். பரவாயில்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு நம்மளுக்கு கொடுத்துட்டா போதுமோ, தெளிவு கொடுத்துட்டா போதும். அது தெளிவை மட்டும் எப்படியா கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. நன்றி நன்றிம்மா. நன்றி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நன்றி ஐயா. வகுப்புகள் முடிந்தது. இதில் தெளிவாகவும் மேலாப்பில் என்னென்னு கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். என்ன இருக்குது அப்படின்றதுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஆன்லைன். நன்றி ஐயா. நன்றிப்பா.